வெல்கம் பேக். தெர்மோடைனமிக்ஸில் நம்ம அந்த ப்ராப்ளம்ஸ் கண்டினியூ பண்ணுவோம். இதெல்லாம் கேட் ஓல்டு கொஷின் பேப்பர் ப்ராப்ளம்ஸ். ஓகே, இந்த ப்ராப்ளம் பாருங்கள். கேட் 2011 கேட்ட ப்ராப்ளம். The contents of a well-insulated tank are heated by a resistor. Resistance value கொடுத்துருக்காங்க 23 ohms, current value கொடுத்துருக்காங்க 10 amps. ஓகே, ஸோ இது எதுக்கு எலக்ட்ரிக்கல் ரெசிஸ்டன்ஸ் இதை கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொன்னால், ஸோ இதிலேருந்து நம்ம பவர், அதாவது ஹீட் எவ்வளோ வந்து உள்ளே போகுது, அதாவது இன்சுலேட்டட் டேங்க் உள்ள நம்ம எலக்ட்ரிக்கல் சர்க்யூட்டை கொடுத்து ஹீட் பண்ணுறோம். ஓகே, எவ்வளோ ஹீட் உள்ளே போகுது அப்படிங்கிறத. ஓகே, ஸோ அதாவது வெல் இன்சுலேட்டட் டேங்க்னு சொல்லிட்டாங்க. ஓகே, எவ்வளோ ஹீட் எனர்ஜி உள்ளே போகுது டியூ டு திஸ் எலக்ட்ரிக் சர்க்யூட். ஓகே, அப்படிங்கிறத நம்ம இதுலேருந்து கண்டுபிடிச்சிக்கணும். கன்சிடர் த டேங்க் along with its contents as a thermodynamic system. The work done by the system and heat transfer to the system are positive. நம்ம இதை கொடுக்கலன்னா கூட நம்ம அப்படி தான் எடுத்துக்குவோம், ரைட்டா? அதாவது ஒர்க் டன் பை த சிஸ்டமை பாசிட்டிவாக எடுத்துக்குவோம். அதே மாதிரி ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் டு த சிஸ்டம் அப்படின்னா ஹீட் சப்ளைடு டு த சிஸ்டம், அதை தான் நம்ம பாசிட்டிவாக எடுத்துக்குவோம், ரைட்டா? சப்போஸ் ஒர்க் இஸ் டன் ஆன் த சிஸ்டம்னா நெகட்டிவ்னு எடுத்துக்குவோம். அதே மாதிரி ஹீட் இஸ் ரிஜெக்டட் ஃப்ரம் த சிஸ்டம் அப்படின்னா அதை நெகட்டிவ்னு எடுத்துக்குவோம். ஓகே, ஸோ இதை கொடுக்கலன்னா கூட நம்ம இப்படி தான் எடுத்துக்குவோம், ரைட்? ரேட்ஸ் ஆஃப் ஹீட் Q, W and del U during the process எவ்வளோன்னு கேட்குறாங்க. ஸோ இதில் ஒரு சிஸ்டம் வெல் இன்சுலேட்டட் சிஸ்டம். ஸோ வெல் இன்சுலேட்டட் சிஸ்டம் அப்படின்னு சொன்னாவே உங்களுக்கு ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் வந்து 0. அதாவது ஹீட் உள்ளேருந்து வெளியவோ வெளியேருந்து உள்ளவோ போகாது, அதாவது ஹீட் எனர்ஜி ஃபார்மில் போகாது, ரைட்டா? ஸோ Q ஈக்குவல் டு 0. வெல் இன்சுலேட்டட் அப்படின்னு சொல்லிட்டாலே Q ஈக்குவல் டு 0, ரைட்டு? எனர்ஜி சம் அதர் ஃபார்ம்ல உள்ள போகுது, எலக்ட்ரிக்கல் எனர்ஜி உள்ள போகுது. ஸோ எலக்ட்ரிக்கல் எனர்ஜி உள்ள போறது, தட் இஸ் நத்திங் பட் எலக்ட்ரிக்கல் ஒர்க். ஓகே, ஸோ அது ஆக்சுவலாக ஹீட் பண்ணுறது ஹீட்டிங் எலமெண்ட்டாக இருந்தால் கூட அது வந்து எலக்ட்ரிக்கல் ஒர்க், பிகாஸ் ஹை கிரேட் எனர்ஜி, ரைட்டா? ஹீட் வந்து லோ கிரேட் எனர்ஜி. ஸோ உங்களுக்கு வந்து இதை ஃபுல்லாக இன்சுலேட் பண்ணதே வந்து எதுக்காக அப்படின்னு சொன்னால், ஹீட் உள்ளேருந்து ஹீட்டாக வெளியில் போகக்கூடாது, ஹீட்டாக உள்ளே வரக்கூடாது, ரைட்டா? ஸோ அதுதான் வந்து Q ஈக்குவல் டு 0, அது மாற போகிறது இல்லை, ரைட்டா? இப்போ நாம் கொடுக்குற எலக்ட்ரிக்கல் பவர் வந்து தட் இஸ் நத்திங் பட் எலக்ட்ரிக்கல் ஒர்க். ஓகே, அது எவ்வளோ அப்படின்னு சொன்னால், இந்த கொடுத்துருக்க எலக்ட்ரிக்கல் பவருக்கு என்ன ஃபார்முலா? ஸோ ரெசிஸ்டன்ஸ் கொடுத்துருக்காங்க, கரண்ட் கொடுத்துருக்காங்க. ஓகே, தட் இஸ் I²R. இதே வோல்டேஜ் கொடுத்துருந்தாங்க அப்படின்னு சொன்னால் பவர் ஈக்குவல் டு VI அப்படின்னு ஒரு ஃபார்முலா இருக்குது, ரைட்டா? ஸோ இங்கே I and R கொடுத்துருக்காங்க. ஸோ I²R 10² into 23, that is 2300 watts, ரைட்? வாட்ஸ்னா ஜூல் பர் செகண்ட். ஓகே, ஸோ இதை வந்து நம்ம 2.3 கிலோவாட்னு போட்டுடலாம், ரைட்டா? 2.3 கிலோவாட். ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒர்க்கு வெளியிலேருந்து உள்ளே போகுது, ரைட்டா? ஸோ ஒர்க் டன் பை த சிஸ்டம் தான் பாசிட்டிவ், ஒர்க்கு வெளியிலேருந்து உள்ளே போகிறதுனால இது நெகட்டிவ். ஓகே, ஸோ W இஸ் ஈக்குவல் டு -2.3 கிலோவாட். ஓகே, what about change in internal energy? Apply first law of thermodynamics. Q equal to W plus del U. Q0, right? W minus 2.3 plus del U, right? So change in internal energy is equal to 0 plus 2.3 kilowatt. So idan Q0, W is minus 2.3 kilowatt and del U is plus 2.3 kilowatt. So is the answer, right? Next problem hoga, the values of enthalpy of steam at turbine inlet and outlet in a Rankine cycle. So இது steam power plant. Okay, so இது வந்து inlet enthalpy, இது exit enthalpy from the turbine. Pump work neglect பண்ண சொல்லிட்டாங்க. ஸோ உங்களுக்கு Rankine cycle பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் பம்ப் ஒர்க் வந்து நெக்லிஜிபிளாக தான் இருக்கும், ரைட்டா? ஏன் அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு டர்பைன் ஒர்க் வந்து இந்த ரேஞ்ச் ஆஃப் 1000 kJ per kg ஆர் 2000 kJ per kg அந்த ரேஞ்சில் இருக்கும். பம்ப் ஒர்க் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் 3 kJ per kg இல்லை 4 kJ per kg அந்த ரேஞ்சில் தான் இருக்கும்.
ரைட்டா. ஏன்னா இப்போ கம்ப்ரஸ் பண்ணுறதுக்கு, அதாவது ஒரு கேஷியஸ் ஃப்ளூயிடை கம்ப்ரஸருக்கு தான் நம்ம அதிகமான ஒர்க்கு கொடுக்க வேண்டி வரும். அது எஸ்டர்டே இதுலேயும் பார்த்தோம், ரைட்டா. அந்த கேஸ் டர்பைன் பவர் பிளான்ட்டில் உங்களுக்கு கம்ப்ரஸருக்கு ஆல்மோஸ்ட் 60% ஆஃப் த ஒர்க் வந்து போயிடுது. ஓகே. பட் இங்கே ரேங்கைன் சைக்கிளில் பார்த்தீங்கன்னா இது பம்பு தான், ஃப்ளூயிடை வந்து ஃப்ளோ பண்ணி விடுறது தான் அதோட வேலை, ரைட்டா. ஸோ அதோட பம்ப் ஒர்க் வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்கும், விச் இஸ் நெக்லிஜிபிள் கம்பேரிங் வித் த டர்பைன் ஒர்க். அதனால் மோஸ்ட் ஆஃப் த எஃபிஷியன்சி கேல்குலேஷன்ஸில் பம்ப் ஒர்க்கை நெக்லெக்ட் பண்ணிடுவாங்க, ரைட்டா. இப்போ இந்த ப்ராப்ளமில் நெக்லெக்டிங் பம்ப் ஒர்க்குன்னு கொடுக்கலன்னா கூட பம்ப் ஸ்பெசிஃபிகேஷன் எதுவுமே இல்லை, ஹையர் ப்ரெஷர் லோயர் ப்ரெஷர் எதுவுமே இல்லை, ரைட்டா. ஸோ அதை நம்ம நெக்லெக்ட் பண்ணிடலாம். ஓகே. ஸோ ஈவன் அந்த வேல்யூஸ் கொடுத்துருந்தா கூட ரொம்ப நெக்லிஜிபிள் வேல்யூவாக தான் வரும், ரைட்டா, பம்ப் ஒர்க், ரைட். இந்த ஸ்பெசிஃபிக் ஸ்டீம் கன்சம்ஷன் கேட்டிருக்காங்க. உங்களுக்கு டர்பைன் ஒர்க்கை டைரெக்டாக கண்டுபிடிக்கலாம், தட் இஸ் H1 மைனஸ் H2, ரைட். உங்களுக்கு ரேங்கைன் சைக்கிளில் வரைகிறேன், TS டயக்ராம் 1 2. ஸோ இதுதான் டர்பைன் ப்ராசஸ், ஐசென்ட்ரோபிக் ஒர்க்கு. இது கண்டென்சர் ப்ராசஸ், கண்டென்சேஷன். இதுதான் பம்ப் ஒர்க் 3 to 4. ஓகே, 3 to 4 பம்ப் ஒர்க்கு. இது பாய்லர் ஹீட் அடிஷன். ஓகே, ரைட். உங்களுக்கு இது WT H1 மைனஸ் H2, அதை டைரெக்டாக கண்டுபிடிக்கலாம். இப்போ நெட்ஒர்க்கும் அதுதான், பம்ப் ஒர்க்கு. நெட்ஒர்க் இஸ் நத்திங் பட் உங்களுக்கு டர்பைன் ஒர்க்கு மைனஸ் பம்ப் ஒர்க்கு. ஏன்னா பம்புக்கு நாம் ஒர்க்கு கொடுக்குறோம், அந்த கொடுக்கப்பட வேண்டிய ஒர்க்கை வந்து நம்ம டர்பைன்லேருந்து தான் எடுத்து கொடுக்குறோம். பட் அது நெக்லிஜிபிள் அப்படிங்கும்போது உங்களுக்கு பம்ப் ஒர்க்கு நெக்லெக்டட் அப்படின்னு வரும்போது டர்பைன் ஒர்க்கையே நம்ம நெட்ஒர்க்காக எடுத்துக்கலாம். ஓகே, சரி. இப்போ இது எவ்வளோ? That is 2800 minus 1800, that is 1000 kilojoule per kg. So இதுதான் உங்களுக்கு நெட் ஒர்க். ஓகே, ரைட். இப்போ ஸ்பெசிஃபிக் ஸ்டீம் கன்சம்ஷன் கேட்டிருக்காங்க. ஸ்பெசிஃபிக் ஸ்டீம் கன்சம்ஷன் என்ன அப்படின்னு சொன்னா, பை டெஃபினிஷன் the ratio of mass flow rate of steam divided by power developed. Okay, mass flow rate of steam which must be in kilogram per hour. Okay, kilogram per hour இருக்கணும், power developed kilowatt ல இருக்கும். Then only we will have the value in kilogram per kilowatt hour. Okay, so உங்களுக்கு SSC ஃபார்முலா வந்து நாங்க எழுதுறேன். specific steam consumption equal to நார்மலாக மாஸ் ஃப்ளோ ரேட் ஆஃப் ஸ்டீம் நம்ம எடுத்துக்கிறது kg per secondல எடுத்துக்குவோம். kg per secondல எடுத்துக்கிறத நம்ம kg per hour மாற்றணும் அப்படின்னா into 3600. ஸோ நியூமரேட்டரில் வர்றது உங்களுக்கு kg per hour மாறிடுதா, டிவைடட் பை பவர் டெவலப்டுக்கு என்ன ஃபார்முலா அப்படின்னா மாஸ் ஃப்ளோ ரேட் ஆஃப் ஸ்டீம் into net work. ஸோ இங்கே நெட்வொர்க் வந்து கிலோ ஜூல் per kgல இருக்கும். mass flow rate of steam as in the previous case kg per second. Okay, so இது kg per second ல தான் இருக்கு, இதுவும் kg per second ல தான் இருக்கணும். into இது வந்து டைரக்டா என்ன வந்துரும், கிலோவாட்ல வந்துரும். kg cancel ஆகி கிலோ ஜூல் per second, that is kilowatt. So your value in value of specific steam consumption will be in kg per kilowatt hour. Okay, இப்போ இதை சிம்ப்ளை பண்ணுங்க. mass flow rate of steam cancel ஆயிடுச்சு, ஏன்னா ரெண்டும் kg per second ல தான் இருக்கு. ஓகே, so 3600 divided by W net. So this is the formula for SSC, kg per kilowatt hour. Okay, 3600 divided by W net 1000. W net must be kilojoule per kg. அதை மாற்ற வேண்டிய தேவையில்லை, ரைட்டா. ஸோ 3.6 kg per kilowatt hour. This is the answer. Okay, இப்போ ரேங்கைன் சைக்கிளில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு டர்பைன் ஒர்க் இஸ் H1 minus H2. கண்டென்சரில் ஹீட் ரிஜெக்ட் ஆகுது,
கண்டென்சர்ல ஹீட் ரிஜெக்ட் ஆகுது, தட் இஸ் H2 - H3. பம்ப்ல ஒர்க் நாம கொடுக்கிறோம், ரைட்டா? பம்ப் ஒர்க் என்ன அப்படின்னு சொன்னா H4 - H3. இது பாய்லர், 4ல இருந்து 1 வரைக்கும் பாய்லர், ரைட்டா? சோ பாய்லர் ஹீட் சப்ளை என்னன்னா H1 - H4. இதுதான் இந்த நாலு பாயிண்ட்லயே வந்து நம்ம எந்த என்தால்பி அப்படின்னு கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா we can calculate its efficiency, net work and specific steam consumption. Okay, specific steam consumption இன்னொரு மாதிரி சொல்லுவாங்க steam rate அப்படின்னு சொல்லுவாங்க, steam rate ன்னு சொல்லுவாங்க, ரைட்டா? இன்னொரு பாராமீட்டர் இருக்கு specific heat consumption அப்படின்னு சொல்லி இந்த ராங்கைன் சைக்கிள்ல அதை வந்து ஹீட் ரேட்னு சொல்லுவாங்க, ரைட்டா? நம்ம அதை பத்தி ப்ராப்ளம் பார்க்கும்போது நம்ம பார்ப்போம், ரைட்? ரைட், இதே மாதிரி ஸ்பெசிஃபிக் ஹீட் ரேட் என்னங்கிறத இப்போயே சொல்லிடுறேன். ஓகே, ஸோ நம்ம ரைட் அதை ராங்கைன் சைக்கிள் எடுத்துக்கோங்க. This is Rankine cycle 1 2. This is turbine work. Turbine work வெளியில வருது H1 - H2. இது condensation, ரைட்டா? கண்டென்சர்ல கண்டென்சேஷன் நடக்குது, 3ல வந்து saturated liquid மாறிடுது. இது TS டயகிராம். ஓகே, கண்டென்சர்ல ஹீட் ரிஜெக்ட் ஆகுது H2 - H3. பம்புக்கு ஒர்க் நாம கொடுக்குறோம் WP, ரைட்? ஸோ உங்களுக்கு WT = H1 - H2 kilojoule per kg. WP பம்ப் ஒர்க் H4 - H3 kilojoule per kg. இப்போ இந்த ராங்கைன் சைக்கிள் ப்ராப்ளம் கொடுத்தாங்கன்னா பம்ப் ஒர்க்கை VDP வச்சு கண்டுபிடிக்கணும். VF at in the point, VF at 3 into the pressure difference. So one boiler pressure, அடுத்து condenser pressure, ரெண்டே pressure தான். Okay, so P boiler minus P condenser. So condenser pressure ல இருந்து boiler pressureக்கு அது வந்து pressurize பண்ணும் அந்த fluid, அந்த பம்போட வேலை அதுதான். Okay, so இந்த VDP ஃபார்முலா வச்சு தான் இந்த பம்ப் ஒர்க்கை கண்டுபிடிக்கிறாங்க. ஓகே, ஏன்னா ஃப்ளோ ப்ராசஸில் VDP யூஸ் பண்ணுவோம், நான் ஃப்ளோ ப்ராசஸில் தான் PDV யூஸ் பண்ணுவோம், இன்டெக்ரல் PDV, ரைட்? ஸோ இன்டெக்ரல் VDPயை வச்சு கொண்டு வந்த ஃபார்முலா தான் இது. ஸ்பெசிஃபிக் வால்யூம் இன்டூ ப்ரெஷர், ப்ரெஷர் மஸ்ட் பி இன் கிலோ பாஸ்கல், இது மீட்டர் கியூப் பர் கேஜியில் இருக்கும். ஸோ தட் WP வில் பி இன் பம்ப் ஒர்க் வந்து கிலோஜூல் பர் கேஜியில் இருக்கும். இதை வச்சு தான் நம்ம கண்டுபிடிக்கணும், ரைட்டா? ரைட், அதை விடுங்க. QS ஹீட் சப்ளை, பாய்லர் ஹீட் சப்ளை பார்த்தீங்கன்னா ஸ்மால் கியூ போட்டுக்கோங்க, ஏன்னா ஸ்பெசிஃபிக் இதுதான் எடுக்கிறோம். ஸ்மால் கியூ H1 இதுதான் பாய்லர், 4ல இருந்து 1 வரைக்கும் பாய்லர். ஓகே, 4ல இருந்து 1 வரைக்கும் பாய்லர் ஹீட் சப்ளை. பாய்லர்ல 3 விதமான ஹீட் சப்ளை. ஒன்று சென்சிபிள் ஹீட்டிங், இது எவாபரேஷன் லேட்டன்ட் ஹீட்டிங், இது சூப்பர் ஹீட்டிங். 3 விதமான ஹீட்டிங் வந்து பாய்லர்ல நடக்கும். ஓகே, ஸோ H1 - H4 kilojoule per kg, இதுதான் பாய்லர் ஹீட் அடிஷன். ஹீட் ரிஜெக்டர் பார்த்தீங்கன்னா கண்டென்சரில் ஹீட் ரிஜெக்ட் ஆகுது, ரைட்டா? H2 - H3. This is kilojoule per kg. ஸோ இது H1 H2 H3 H4 எல்லாத்தையும் கால்குலேட் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு efficiency of Rankine cycle is equal to net work divided by heat supply, right? Net work divided by heat supply. இதை வந்து எப்படி எழுதலாம்? W turbine minus WP by heat supply னு எழுதலாம், or heat supply minus heat rejected. நம்ம இந்த parent expression பார்த்தோம் இல்லையா thermodynamic cyclesல. So net work done is equal to net heat transfer அப்படின்னு first law of thermodynamics சைக்கிளுக்கு அப்ளை பண்ணி பார்த்தோம், ரைட்டா? ஸோ நெட் ஒர்க் ட்ரான்ஸ்ஃபர் இஸ் ஈக்குவல் டு நெட் ஹீட் ட்ரான்ஸ்ஃபர், அதுதான் நம்ம பார்த்தோம். இன்டெக்ரல் W net இஸ் ஈக்குவல் டு இன்டெக்ரல்
Q net அதை தான் இங்கே அப்ளை பண்ணுறோம். இதுதான் நம்ம 1 minus QR by QS heat rejected by heat supply. இதில் எதை வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் எஃபிஷியன்சி கண்டுபிடிக்கிறது. ஓகேவா? ஸோ மோஸ்ட்லி இப்போ இதுதான் முன்னாடி சொன்ன மாதிரி டர்பைன் ஒர்க்கை கம்பேர் பண்ணும்போது பம்ப் ஒர்க்கு ரொம்ப நெக்லிஜிபிளாக இருக்கும். அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ எவ்வளோ ஒரு 3-2 kJ per kg அந்த ரேஞ்சில் தான் இருக்கும். ஓகே, ரைட். இதில் அடுத்தது என்னன்னா நம்ம இப்போ பார்த்த ஸ்பெசிஃபிக் ஸ்டீம் கன்சம்ஷன். ஸ்பெசிஃபிக் ஸ்டீம் கன்சம்ஷன் வந்து மாஸ் ஃப்ளோ ரேட் ஆஃப் ஸ்டீம் into 3600 divided by power in kilowatt, net power developed in kilowatt, இது kg per hourல இருக்கு. ரைட்டா? ஸோ நம்ம இது பண்ணோம்ல, ஸோ பவர் டெவலப்டுக்கு நம்ம என்ன போட்டோம், மாஸ் ஃப்ளோ ரேட், அதாவது பவர் டெவலப்டுக்கு மாஸ் ஃப்ளோ ரேட் இன்டு த என்தால்பி டிஃபரன்ஸ், மாஸ் ஃப்ளோ ரேட் இன்டு திஸ் W net in kilojoule per kg. ஸோ இது கேன்சல் ஆச்சு. ஸோ ஸ்பெசிஃபிக் ஸ்டீம் கன்சம்ஷனுக்கு டைரெக்டாக நீங்கள் இந்த ஃபார்முலாவை எழுதலாம். 3600 by W net கிலோகிராம் பர் கிலோவாட் ஹவர். ஸோ உங்களுக்கு W net கண்டிப்பாக கிலோஜூல் பர் கேஜியில் தான் இருக்கணும். ஓகே, ஸோ இதுதான் ஸ்பெசிஃபிக் ஸ்டீம் கன்சம்ஷனோட ஃபார்முலா. இதை ஸ்டீம் ரேட் அப்படின்னு சொல்லுவாங்க. ரைட்டா? அதாவது ஒரு கிலோவாட் பவர் டெவலப் பண்ணுறதுக்கு எவ்வளோ ஸ்டீம் தேவை அப்படிங்கிறது தான் அதோட அர்த்தம். ஓகே, அதாவது ஒரு கிலோவாட் ஹவர்ங்கிறது ஒரு எனர்ஜி வேல்யூ, எனர்ஜியோட யூனிட். ஸோ 1 கிலோவாட் ஹவர் எனர்ஜியை ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு எவ்வளோ கேஜி ஆஃப் ஸ்டீம் தேவை அப்படிங்கிறது தான். ஓகே, இதே மாதிரி இன்னொன்று இருக்குது, which means ஸ்பெசிஃபிக் ஹீட் கன்சம்ஷன். ரைட்? ஸ்பெசிஃபிக் ஸ்டீம் ஹீட் கன்சம்ஷன் அப்படின்னா ஸ்பெசிஃபிக் ஹீட் கன்சம்ஷன் அதாவது அதே மாதிரி ஸ்டீம் மாதிரியே தான். அதாவது 1 கிலோவாட் ஹவர் எனர்ஜியை ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு how much of heat is required, அதுதான். இங்கே வந்து how much of steam is required போட்டோம், இங்கே how much of heat is required அப்படின்னு போட போகிறோம். ரைட்டா? ஸ்பெசிஃபிக் ஹீட் கன்சம்ஷன் இதை வந்து ஹீட் ரேட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஹீட் ரேட். ரைட்டா? ஸோ இந்த எஸ்ஹெச்சி என்ன அப்படின்னு சொன்னால் heat supplied divided by power developed. Okay, heat supplied divided by power developed. So the heat supplied பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா உங்களுக்கு கிலோஜூல் பர் ஹவர்ல இருக்கணும், பவர் டெவலப்டு கிலோவாட்ல இருக்கணும். இதோட யூனிட் வந்து கிலோஜூல் பர் கிலோவாட் ஹவர். ஓகேவா? வந்துருச்சா? ஸோ 1 கிலோவாட் ஹவர் எனர்ஜியை ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு how much kilojoule of heat is required for the turbine அப்படின்னு அர்த்தம். ஓகே, ஸோ இப்போ நம்ம ஹீட் சப்ளைடை நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம், கிலோஜூல் பர் கேஜியில் பார்த்துருக்கோம். அதை கிலோஜூல் பர் ஹவரில் மாற்றுங்க. ஸோ மாஸ் ஃப்ளோ ரேட் ஆஃப் ஸ்டீம் இன்டு QS. ஓகேவா? ஸோ இது கிலோகிராம் பர் செகண்டில் இருக்குது, இது கிலோஜூல் பர் கேஜியில் இருக்குது. அப்போ இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணால் கிலோஜூல் பர் செகண்டில் வந்துடுமா? அதை அவரை மாற்றணும்னா இன்டு 3600 போடலாமா? ஸோ இதுதான் நியூமரேட்டரில் வரணும், கிலோஜூல் பர் ஹவர் டிவைடட் பை பவர் டெவலப்மெண்ட். என்ன ஃபார்முலா? அஸ் யூஷுவல் போடுங்க, மாஸ் ஃப்ளோ ரேட் ஆஃப் ஸ்டீம் கிலோ வாட்டில் தான் பவர் இருக்கணும். ரைட்டா? இது கிலோகிராம் பர் செகண்டில் இருக்கலாம், W net. ஓகே, ஸோ இது கிலோவாட். ரைட்? வந்துருச்சா? இப்போ நியூமரேட்டர் டினாமினேட்டர் கேன்சல் பண்ணுங்க. MS சேமாக இருக்கு. ஸோ தட் இஸ் QS by W net. QS by W net. இங்கே பாருங்க, ராங்கைன் சைக்கிள் ஃபார்முலா பாருங்க, W net by QS. இதோட அப்படியே இன்வர்ஸ் ரெசிப்ரோக்கல். ரைட்டா? இன்டு 3600 மறக்காம போடணும், கிலோஜூல் பர் கிலோவாட் ஹவர். ஸோ இதுதான் உங்களுக்கு ஸ்பெசிஃபிக் ஹீட் கன்சம்ஷனுக்கு உண்டான வேல்யூ. ஓகே, ஸோ இதை கூட உங்கள் அப்ஜெக்டிவில் கேட்கலாம். எப்படி கேட்கலாம் அப்படின்னு சொன்னால், ஸ்பெசிஃபிக் ஹீட் கன்சம்ஷன் இஸ் ஈக்குவல் டு 1 by Rankine efficiency into 3600
kilojoule per kilowatt hour, right? Okay, so specific heat consumption வந்து உங்களுக்கு dimensionless, but unit இது போடுறோம். ஏன்னா இது டினாமினேட்டர்ல இருக்கிறதும் எனர்ஜியோட யூனிட் தான், நியூமரேட்டர்ல இருக்கிறதும் எனர்ஜியோட யூனிட் தான். ஓகேவா? ஸோ கிலோஜூல் per கிலோவாட் ஹவர், டைமென்ஷன் கிடையாது, பட் யூனிட் வந்து இது. ஓகே, ஸோ மீட்டர் பர் எம்எம் பர் மீட்டர்னு போடுவோம் இல்லையா? இந்த ஸ்ட்ரெயினுக்குலாம் எம்எம் பர் மீட்டர்னு போடுவோம். ஸ்ட்ரெயினுக்கு டைமென்ஷன் கிடையாது, யூனிட்டும் கிடையாது தான். ஆனால் நம்ம வேறு வேறு டைமென்ஷனில் நியூமரேட்டர் டினாமினேட்டர் எடுத்தோம்னா மில்லிமீட்டர் பர் மீட்டர் அப்படி போடுவோம், ரைட்டா? அதே மாதிரி ஒரு யூனிட் தான் இது. ஓகே, ஸோ டைமென்ஷன்லெஸ் யூனிட் இது. Next problem பாருங்க. The crank radius of single cylinder IC engine is 60 mm and the diameter of the cylinder is 80 mm. இது ஒரு சிம்பிள் ப்ராப்ளம். ஸ்வெப்ட் வால்யூமை கேட்டிருக்காங்க, ரைட்டா? ஸோ ஸ்வெப்ட் வால்யூமுக்கு உங்களுக்கு என்ன ஃபார்முலா அப்படின்னு சொன்னால், கிராஸ் செக்ஷன் ஏரியா ஆஃப் த சிலிண்டர் π/4 d² இன்டு ஸ்ட்ரோக் லென்த் L. ஓகே, இங்கே வந்து ஸ்ட்ரோக் லென்த்தை தான் வேறு மாதிரி கொடுத்துருக்காங்க, அதாவது கிராங்க் ரேடியஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க, ரைட்டா? உங்களுக்கு ஸ்லைடர் கிராங்க் மெக்கானிசம் இப்படி இருக்குன்னு வைங்களேன். இது பிஸ்டன், இது கனெக்டிங் ராட், ரைட்டா? ஸோ பிஸ்டன் எந்த பாயிண்ட்லேருந்து எந்த பாயிண்ட் வரைக்கும் மூவ் ஆகுமோ அதுதான் உங்களுக்கு ஸ்ட்ரோக் லென்த். ஓகே, ஸோ இப்போ இந்த பின் இருக்கு இல்லையா, கனெக்டிங் ராடு, இந்த பின் இருக்குல்ல, இந்த பின்னு லெஃப்ட் எக்ஸ்ட்ரீமில் இருந்தால் இது இந்த டெட் சென்டரில் இருக்கும் எக்ஸ்ட்ரீமில். அதே பின்னு ரைட் எக்ஸ்ட்ரீமில் இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் இந்த ரைட் எக்ஸ்ட்ரீமில் பிஸ்டன் இருக்கும். அப்போது இதுதான் உங்களுக்கு ரேடியஸ், கிராங்க் ரேடியஸ். அப்போது 2r is equal to L, ஸ்ட்ரோக் லென்த். ஓகேவா? 2r equal to ஸ்ட்ரோக் லென்த். ஸோ L equal to உங்களுக்கு 60 into 2r, that is 120 mm. சரி, இங்கே சென்டிமீட்டராக மாற்றிக்கங்க, ஏன்னா ஸ்வெப்ட் வால்யூம் சென்டிமீட்டர் கியூப்ல தான் கேட்குறாங்க. ஸோ 12 சென்டிமீட்டர், L 12 சென்டிமீட்டர், diameter of the சிலிண்டர் வந்து 80 mm சொல்லியிருக்காங்க, that is 8 சென்டிமீட்டர். ஓகே, டைரெக்டாக இதில் அப்ளை பண்ணுங்க. π/4 into 8² into 12 சென்டிமீட்டர் கியூப்ல வந்துடும் ஆன்சர். ஓகே, (8² into 12), that is 603.18 centimeter cube. Okay, next problem, Brayton cycle problem. இது ஒரு simple problem தான், right? Brayton cycle operating between pressure limits 1 bar and 6 bar. ஓகே, நமக்கு pressure ratio தெரிஞ்சிருச்சு, கொடுத்துட்டாங்க. ஓகே, pressure ratio இது. minimum and maximum temperatures 300 and 1500 Kelvin அப்படின்னு கொடுத்துருக்காங்க. So the ratio of specific is gamma value 1.4. Okay, and the approximate final temperature at the end of compression and expansion கேட்டிருக்காங்க, right? So TS diagram வரையலாம். One, two, three, four. So 1, 2ங்கிறது உங்களுக்கு compression process, 3, 4 வந்து expansion process, ரைட்டா? ஐசென்ட்ரோபிக் கம்ப்ரஷன், ஐசென்ட்ரோபிக் எக்ஸ்பான்ஷன். இது பார்த்தீங்கன்னா ஹீட் அடிஷன், ரைட்டா? கான்ஸ்டன்ட் ப்ரெஷர் ஹீட்டிங், CP கான்ஸ்டன்ட் ப்ரெஷர் ஹீட்டிங். இது கான்ஸ்டன்ட் ப்ரெஷர் கூலிங், ஹீட் ரிஜெக்ஷன். ஓகே, ரைட். இப்போ அவங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னா T1 மினிமம் டெம்பரேச்சர் T1ன்னு கொடுத்துட்டாங்க. ஸோ நார்மலாகவே கேஸ் டர்பைன் பவர் பிளான்ட்டில் ஏர் தான் உள்ளே வந்து என்ட்ரு ஆகும், ஃபஸ்ட்டு அட்மாஸ்பரிக் ஏர் தான் என்ட்ரு ஆகும். ஸோ அதோட இனிஷியல் டெம்பரேச்சர் இந்த ரேஞ்ச் ஆஃப் 300 கெல்வின் அப்படி தான் இருக்கும். அதாவது 300 கெல்வின்ங்கிறது 27 டிகிரி செல்சியஸ், which is atmospheric, nearer to the standard atmospheric temperature. Okay, so 300 Kelvin தான் மோஸ்ட்லி கொடுப்பாங்க. அப்புறம் மேக்ஸிமம் டெம்பரேச்சர் இஸ் 1500. மேக்ஸிமம்னா இந்த சைக்கிள்ல மேக்ஸிமம் T3 தான் at the end of heat addition, 1500 கெல்வினா. ஓகே, இது T max, இது T minimum. ஓகே, அவங்க என்ன சொல்கிறாங்க, காமா வேல்யூ கொடுத்துருக்காங்க, ரேஷியோ ஸ்பெசிஃபிக் ஹீட்ஸ் 1.4ன்னு. ப்ரெஷர் P1 ஈக்குவல் டு 1 பார்,
P2 equal to 6 bar அப்படின்னு கொடுத்துட்டாங்க. ஓகே, அவங்க என்ன கேட்குறாங்க அப்படின்னா at the end of compression temperature கேட்குறாங்க, at the end of compression and end of expansion T2 T4 கேட்குறாங்க. அவ்வளோ ரைட்டா, T2 T4 கேட்குறாங்க. சால்வ் பண்ணலாமா? ரைட், இங்க பாருங்க pressure ratio. So T2 by T1 இந்த 1 to 2 isentropic compression process எடுத்துக்கிட்டீங்கன்னா நம்ம அந்த temperature pressure relation யூஸ் பண்ணலாம் for isentropic process. So T2 by T1 equal to P2 by P1 power gamma minus 1 by gamma. அதை மாற்றி போட்டுறாதீங்க, gamma by gamma minus 1 போட்டிங்கன்னா டோட்டலாக மிஸ்டேக் ஆகிடும். ஓகே, so P2 by P1 power gamma minus 1 by gamma 6 by 1 power 0.4 by 1.4. So T2 is equal to T1 300 into 6 power 0.4 by 1.4. இதான் T2 ரைட்டு. அடுத்து T4 கேட்குறாங்களா, அதே யூஸ் பண்ண வேண்டியதான். ஏன்னா 1லேருந்து 2 வரைக்கும் 1 பார்லேருந்து 6 பார் வரைக்கும் ப்ரெஷர் இன்க்ரீஸ் ஆகுது. இங்கே 6 பார்லேருந்து 1 பாருக்கு ப்ரெஷர் டிக்ரீஸ் ஆகுது. அவ்வளோதான் வித்தியாசம் ரைட்டா. ஸோ ப்ரெஷர் ரேஷியோ ரெண்டுலேயுமே சேம் தான். ஓகே, அப்போ 3/4ல் பார்த்தீங்கன்னா T3 by T4 is equal to P3 by P4 power gamma minus 1 by gamma, which means P3 equal to P2, P4 equal to P1. So அதே pressure ratio தான். ஓகே, gamma minus 1 by gamma. So T3 வந்து உங்களுக்கு தெரியும் என்ன, 1500 அப்படின்னு, divided by T4 is equal to 6 by 1 power 0.4 by 1.4. அதே ஃபார்முலா தான் ரைட்டா. ஸோ இப்போ T4 is the only unknown parameter. இதை கால்குலேட் பண்ணுவோம். ஸோ என்ன வேல்யூ வரும், 300 into 6 power ப்ராக்கெட்டில் 0.4 by 1.4 போட்டிங்கன்னா 500.55 கெல்வின். ஸோ அவங்க ஆப்ஷனில் 500 கெல்வின்னு கொடுத்துருக்காங்க, அதனால தான் அப்ராக்சிமேட் வேல்யூ அப்படின்னு கேட்டிருக்காங்க ரைட்டா. ஸோ T2 வந்து உங்களுக்கு 500 கெல்வின் அப்ராக்சிமேட்லி. T4 பார்த்தீங்கன்னா 1500 டிவைடட் பை 6 பவர் 0.4 வித்தின் ப்ராக்கெட் 0.4 by 1.4 போட்டிங்கன்னா 899 வருது. T4 இஸ் 899.01 கெல்வின். அது அவங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னா 900 கெல்வின்னு கொடுத்துருக்காங்க ரைட்டா. ஸோ இதை ரவுண்ட் பண்ணுறதுக்காக தான் உங்களுக்கு அப்ராக்சிமேட் வேல்யூ அப்படின்னு இதில் கொடுத்துருக்காங்க. மற்றபடி கேட்டில் கண்டிப்பாக கால்குலேட்டர் கொடுப்பாங்க, ஏன்னா பவர் 0.4 1/4 இதெல்லாம் வந்து கால்குலேட்டர் யூஸ் பண்ணி தான் போட முடியும் ரைட்டா. ஸோ நீங்கள் கால்குலேட்டர் யூஸ் பண்ணி அக்யூரேட் வேல்யூவே எடுத்துக்கலாம். ஓகே, these are the answers, 500 Kelvin and 900 Kelvin. Diesel engine has a displacement volume of 0.0259 meter cube. Displacement volume is nothing but stroke volume. Okay, this is stroke volume. Engine has an output of 950 kilowatts at 2200 rpm. So இது வந்து டைரக்ட் ஃபார்முலா நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். மீன் எஃபெக்டிவ் ப்ரெஷரை கால்குலேட் பண்ண சொல்லியிருக்காங்க. மீன் எஃபெக்டிவ் ப்ரெஷருக்கு என்ன ஃபார்முலா அப்படின்னு சொன்னால் நெட் ஒர்க் டிவைடட் பை ஸ்ட்ரோக் வால்யூம். அதாவது நெட் ஒர்க் மஸ்ட் பி இன் கிலோ ஜூல், ஸ்ட்ரோக் வால்யூம் மீட்டர் கியூப்ல இருக்கணும் ரைட்டா. ஸோ மீன் எஃபெக்டிவ் ப்ரெஷர் கிலோ பாஸ்கல்ல இருக்கு. சப்போஸ் இது ஜூல்ல இருந்து இது மீட்டர் கியூப்ல இருந்துச்சுன்னா இது பாஸ்கல்ல டைரக்டாக வரும். ஓகே, ஸோ W net டிவைடட் பை V ஸ்ட்ரோக், இது கிலோ ஜூல்ல இருக்கணும். சரி, இங்கே வந்து அவுட்புட் ஆஃப் 950 கிலோ வாட்ஸ்னு போட்டிருக்கு. அப்படிங்கும்போது நம்ம மேலே வந்து பவர் நெட் பவர்னு எடுத்துக்கிட்டோம்னா, சப்போஸ் இது வந்து கிலோ வாட் ஆர் கிலோ ஜூல் பர் செகண்ட்னு வைங்க ரைட்டா. ஸோ உங்களுக்கு W நெட்டுங்கிறது இஸ் நத்திங் பட் கிலோ ஜூல் per cycle.
ஓகே கிலோ ஜூல் பர் சைக்கிள். 4 ஸ்ட்ரோக்குன்னு கொடுத்துருக்காங்க, அதுலேயே ஒரு டேட்டா நம்ம எடுக்கணும். ஓகே ஸ்ட்ரோக் வால்யூம்ங்கிறது மீட்டர் கியூப் பர் சைக்கிள். ஓகே மீட்டர் கியூப் பர் சைக்கிள். இப்போ பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஸ்ட்ரோக் வால்யூம் அதாவது கேன்னு ஒரு இது இருக்குது. கே இஸ் 1 ஃபார் 2 ஸ்ட்ரோக் இன்ஜின், கே இஸ் 1/2 ஃபார் 4 ஸ்ட்ரோக் இன்ஜின். அதாவது கேங்கிறது என்ன அப்படின்னு சொன்னால் நம்பர் ஆஃப் ரெவல்யூஷன்ஸ் பர் சைக்கிள், சாரி நம்பர் ஆஃப் சைக்கிள்ஸ் பர் ரெவல்யூஷன், ரைட்டா? சைக்கிள்ஸ் பர் ரெவல்யூஷன். இப்போது 2 ஸ்ட்ரோக் இன்ஜினில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஒரு சைக்கிள் ஒரு ரெவல்யூஷனில் முடிச்சிடும், ரைட்டா? ஸோ நம்பர் ஆஃப் ரெவல்யூஷன்ஸ் பர் சைக்கிள் இஸ் 1. ஓகே சரி, சாரி நம்பர் ஆஃப் சைக்கிள்ஸ் பர் ரெவல்யூஷன் இஸ் 1. 4 ஸ்ட்ரோக் இன்ஜினில் பார்த்தா 2 ரெவல்யூஷன் ஒரு சைக்கிள். ஓகே அப்போ சைக்கிள்ஸ் பர் ரெவல்யூஷன் இஸ் 1/2. 4 ஸ்ட்ரோக்குக்கு 1/2. ஸோ இந்த ஆர்பிஎம் இருக்கு இல்லையா, இது கூட நம்ம சைக்கிள்ஸ் பர் ரெவல்யூஷனை மல்டிப்ளை பண்ணுறோம், ரைட்டா? சரி இப்போ நார்மல் ஜென்ரல் ஃபார்முலா இதுதான், ரைட்டா? நம்ம பவர் என்ன இப்படி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு ஸ்ட்ரோக் வால்யூம் பர் சைக்கிள். ஓகே ஸ்ட்ரோக் வால்யூம் பர் சைக்கிள். ஸோ ஸ்ட்ரோக் வால்யூம் பர் சைக்கிள் இல்லை, பர் செகண்ட் வரும். ஸ்ட்ரோக் வால்யூம் பர் செகண்ட், இங்கே கேஜி கிலோ ஜூல் பர் செகண்ட்னு வந்துச்சுன்னா இங்கே மீட்டர் கியூப் பர் செகண்ட். ஓகே ஸோ இதை மீட்டர் கியூப் பர் சைக்கிள்லேருந்து மீட்டர் கியூப் பர் செகண்டாக எப்படி மாற்றுறது அப்படிங்கிறத மட்டும் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா போதும். ஓகே ஸோ பவர் டிவைடட் பை, இப்போ ஸ்ட்ரோக் வால்யூம் பார்த்தீங்க அப்படின்னா stroke volume in meter cube per second is equal to stroke volume in meter cube per cycle into cycles per revolution into revolutions per second. Correct? Cycle cancel, revolution cancel. So total meter cube per second la vandrum. அப்போ இது என்ன, v ஸ்ட்ரோக் பர் சைக்கிள். ஒரு சைக்கிளுக்கு உண்டான ஸ்ட்ரோக் வால்யூம் தான் மீட்டர் கியூப்ல டைரக்டாக இருக்கும், ரைட்டா? இன்டூ சைக்கிள்ஸ் பர் ரெவல்யூஷனுங்கிறது k இன்டூ ரெவல்யூஷன் பர் செகண்ட்ங்கிறது n/60. ஸோ இதுதான் வந்து நீங்கள் கண்டுபிடிக்க போகிற ஸ்ட்ரோக் வால்யூம் இன் மீட்டர் கியூப் பர் செகண்ட். இந்த ஸ்ட்ரோக் வால்யூமை தான் நீங்கள் டினாமினேட்டரில் போடணும். So k equal to 1/2 for 4 stroke engine. இதே 2 stroke engine கொடுத்துட்டாங்கன்னா k equal to 1. k பற்றி நம்ம கவலைப்படுறது இல்லை, ஓகேவா? ரைட், இப்போ இதை போடுங்க. p divided by இது vs into k into n/60. Kilowatt of 950 kilowatt divided by 0.0259 meter cube per cycle into 1/2 into 2200/60. And 50 divided by 0.0259. என்ன வருது, 2000 கிலோ பாஸ்கல். ஏன்னா மேலே இருக்கிறது கிலோ வாட்டில் இருக்கிறதுனால இது கிலோ பாஸ்கல் தான் வரும், கரெக்டாக? 2000 வருதான்னு பாருங்க, 2000 வருது. ஸோ மீன் எஃபெக்டிவ் ப்ரெஷர் இஸ் 2000 கிலோ பாஸ்கல். அவங்க மெகா பாஸ்கலில் தான் கேட்டிருக்காங்க, தட் இஸ் 2 மெகா பாஸ்கல். திஸ் இஸ் த ஆன்சர். ஓகே ஸோ சப்போஸ் இங்கே வந்து பவர் கொடுக்காம நெட் ஒர்க் கிலோ ஜூலில் கொடுத்துருந்தாங்க அப்படின்னு சொன்னால் ஒரு சைக்கிளில் எவ்வளோ ஒர்க்கு ப்ரொடியூஸ் ஆகுது கிலோ ஜூலில் கொடுத்துருந்தாங்கன்னா நமக்கு எண்ணெய் தேவையில்லை. ஓகே நமக்கு எண்ணெய் தேவையில்லை, கிலோ ஜூலில் இந்த வேல்யூ டபிள்யூ நெட் வேல்யூ டிவைட் பை ஸ்ட்ரோக் வால்யூம் போட்டால் டைரெக்டாக மீன் எஃபெக்டிவ் ப்ரெஷர் கிடைச்சிடும், ரைட்டா?
இப்போ இங்கே கிலோ வாட்டுன்னு கொடுத்துருக்கிறதுனால தான் உங்களுக்கு ஆர்பிஎம்மை கொடுத்துருக்காங்க. ஒன்று இதை நீங்கள் கிலோ ஜூலாக மாற்றிக்கணும், இல்லைன்னா இதை வந்து மீட்டர் கியூப் பர் செகண்டாக மாற்றணும். ரைட்டா? ரெண்டும் ஒன்று தான். இப்போ இதை கிலோ ஜூலாக மாற்றினீங்க, கிலோ வாட்டை கிலோ ஜூலாக மாற்றினீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு என்ன, கிலோ ஜூல் இன்ட்டு K/2 இன்ட்டு K ஃபார் 4 ஸ்ட்ரோக் இன்ஜின் இன்ட்டு N/60 போட்டிங்கன்னா உங்களுக்கு கிலோ ஜூல் பர் செகண்டில் வந்துடும். இது கிலோ ஜூல் பர் சைக்கிள். ஓகேவா? ரைட்டா? அதுதானே இங்கே போட்டிருக்கேங்க. டினாமினேட்டரில் இருக்கிறத, அதாவது கிலோ ஜூல் வேல்யூ, கிலோ ஜூல் இஸ் ஈக்குவல் டு கிலோ வாட் டிவைடட் பை K இன்ட்டு N/60. கரெக்டா? அதுதான் இங்கே போட்டிருக்கு. ஓகேவா? ஒன்று நீங்கள் இந்த பவரை கிலோ ஜூலாக மாற்றிடணும், அதுக்கு நீங்கள் இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணிக்கணும். இல்லைன்னா இந்த ஸ்ட்ரோக் வால்யூமை நீங்கள் மீட்டர் கியூப் பர் சைக்கிள்லேருந்து மீட்டர் கியூப் பர் செகண்டாக மாற்றிக்கணும். ரெண்டில் ஏதாவது ஒன்று பண்ணால் போதும். ஓகேவா? ரைட். ஓகே, நெக்ஸ்ட் இந்த ப்ராப்ளம் வாங்க. இது வந்து ஒரு ராங்கைன் சைக்கிள் ஸ்டீம் டர்பைன் பவர் பிளான்ட் ப்ராப்ளம். அவங்க கேட்டிருக்கிறது நெட்வொர்க்கு, ஹீட் சப்ளை, அதுதான் கேட்டிருக்காங்க. நீங்கள் மற்ற எல்லாம் என்னென்ன இருக்கோ எல்லாமே கண்டுபிடிக்கலாம். எஃபிஷியன்சி ஆஃப் த ராங்கைன் சைக்கிள், ஸ்பெசிஃபிக் ஸ்டீம் கன்சம்ஷன், உங்களுக்கு சொன்ன மாதிரி ஸ்பெசிஃபிக் ஹீட் கன்சம்ஷன் எல்லாமே கண்டுபிடிக்கணும். ஓகே, ரைட். அவங்க என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொன்னால் இந்த டேபிள் கொடுத்துருக்காங்க. இது பாய்லர் ப்ரெஷர். ஸ்டீம் என்டர்ஸ் த டர்பைன் அட் பாய்லர் ப்ரெஷர். பாய்லர்லேருந்து டர்பைனுக்கு உள்ளே போகும்போது அதோட ப்ரெஷர் வந்து பாய்லர் ப்ரெஷராக தான் இருக்கும். ஓகே, 4 MPa அண்ட் 350 டிகிரி செல்சியஸ் இப்படி கொடுத்துட்டாவே, டெம்பரேச்சர் கொடுத்துட்டாவே அது சூப்பர் ஹீட்டர் ஸ்டேட்டில் இருக்குது. ஓகேவா? இப்போ சூப்பர் ஹீட்டட் இதுக்கு தான் டெம்பரேச்சர் கொடுக்கணும். சப்போஸ் அது வந்து உங்களுக்கு சேச்சுரேட்டட் ஸ்டேட் இல்லை வெட் ஸ்டீமாக இருந்துச்சுன்னா, சப்போஸ் அப்படி இருக்க வாய்ப்பு இல்லை, பாய்லர்லேருந்து வெளியே வரும்போது மோஸ்ட் ப்ராபபிளி சூப்பர் ஹீட்டடாக தான் இருக்கும். ரைட்டா? ஸோ ஒரு சூப்பர் ஹீட்டட் ஸ்டீமுக்கு என்னென்ன எப்படி ஸ்பெசிஃபை பண்ணணும்னா, ப்ரெஷரை ஸ்பெசிஃபை பண்ணணும், அது என்ன டெம்பரேச்சரில் இருக்குன்னு ஸ்பெசிஃபை பண்ணணும். சப்போஸ் இப்போ வெட் ஸ்டீமாக இருந்துச்சு இல்லை சேச்சுரேட்டட் ஸ்டீமாக இருந்துச்சுன்னா அந்த பாய்லிங் பாயிண்ட் இருக்குல்ல, சேச்சுரேட்டட் டெம்பரேச்சர், சேச்சுரேஷன் டெம்பரேச்சரில் தான் இருக்கும். உங்களுக்கு சேச்சுரேஷனுக்கு அப்புறமும் ஹீட் பண்ணுறதுக்கு பேர் தான் சூப்பர் ஹீட்டிங். அந்த சூப்பர் ஹீட்டிங் அப்போ என்ன ஆகும்னா, சேச்சுரேஷன் டெம்பரேச்சர்லேருந்து உங்களுக்கு டெம்பரேச்சர் லீனியராக இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிச்சிடும். அப்போது சூப்பர் ஹீட்டர் ஸ்டீமை என்ன டெம்பரேச்சரில் இருக்குங்கிறதையும் நம்ம சொல்லி ஆகணும். ஓகே, அதனால தான் இது இப்படி கொடுத்துருக்காங்க. ரைட்டா? ஸோ மோஸ்ட்லி ஸ்டீம் டர்பைன் வந்து உங்களுக்கு இன்லெட்டில் வந்து சூப்பர் ஹீட்டர் ஸ்டீமாக தான் இருக்குங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. சூப்பர் ஹீட்டர் ஸ்டீமாக தான் இருக்கும். ரைட்டு. அவுட்லெட் டர்பைன்லேருந்து வெளியில் வரும்போது பார்த்தீங்கன்னா 15 kPa. ஸோ இது வந்து ரொம்ப கம்மியான kPa, அட்மாஸ்பெரிக்கை விட கம்மி. இப்போ அட்மாஸ்பெரிக் ப்ரெஷர் எவ்வளோ? 101 kPa, 1.01325 bar, that is 101 kPa. அதை விட ரொம்ப கம்மியாக இருக்குது பாருங்க. அப்போது நமக்கு ஸ்டீம் டர்பைன் பவர் பிளான்ட்டில் கண்டென்சேட் பம்ப் வச்சு அதை, ஐ மீன் டர்பைனுக்கு அப்புறம் ஒரு பம்ப் வச்சு அதை வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுவாங்க. ரைட்டா? அந்த லோ ப்ரெஷர் ஸ்டீமை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணணும், இல்லைன்னா அது வெளியில் வராது. ஏன்னா ஒரு ஃப்ளூயிட் வந்து ஹை ப்ரெஷர் ரீஜன்லேருந்து லோ ப்ரெஷர் ரீஜனுக்கு தான் போகும், லோ ப்ரெஷர்லேருந்து ஹை ப்ரெஷருக்கு வராது. டர்பைன்லேருந்து வெளியில் வரும்போது சுற்றி இருக்கிறது அட்மாஸ்பரிக் ப்ரெஷர். ஆனால் அது ப்ரெஷர் குறைஞ்ச ப்ரெஷர் எவ்வளோ? 15 kPa, ரொம்ப கம்மியான ப்ரெஷர். அங்கேருந்து வெளியில் வராது. அது வர்றதுக்கு ஒரு பம்பை வச்சு நம்ம எக்ஸ்ட்ராக்ட் பண்ணணும். ஓகேவா? ஸோ இதுதான். இப்போ கண்டென்சர் ப்ரெஷர் வந்து மோஸ்ட்லி இந்த ரேஞ்சில் தான் இருக்கும், 15 kPa, 10 kPa. ரைட்டா? அந்த மாதிரி தான் இருக்கும், ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ அந்த டிஎஸ் டயக்ராமை வரைகிறேன். ஆல்ரெடி அந்த ப்ரீவியஸ் ப்ராப்ளம் டிஎஸ் டயக்ராம் வரைஞ்சி ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ரைட்டா? இது பார்த்தீங்க அப்படின்னா இது சூப்பர் ஹீட்டர் ஸ்டேட். ஓகே, இங்கே வச்சுக்கோங்க. இது சூப்பர் ஹீட்டர் ஸ்டேட்டு, இது டர்பைன் எக்ஸ்பான்ஷன் 1 2. டர்பைன்லேருந்து கண்டென்சர் உள்ள நுழைவு. கண்டென்சேஷன் எப்படி நடக்கும் அப்படின்னா, உங்களுக்கு வெளியில் வரும்போது சேச்சுரேட்டட் வாட்டராக இருக்கும். ரைட்டா? சேச்சுரேட்டட் வாட்டராக இருக்கும் இந்த பாயிண்ட். இந்த பாயிண்ட் வந்து வெட் ஸ்டீமாக இருக்கும், ஏன்னா சேச்சுரேஷனுக்கு கீழே வந்துருச்சு. ரைட்டா? வெட் ஸ்டீமாக இருக்கும்.
இது சேச்சுரேட்டட் வாட்டராக இருக்கும். இதுக்கப்புறம் பம்பிங் பண்ணுறாங்க. பம்போட ஒர்க் வந்து ரொம்ப நெக்லிஜிபிளாக தான் இருக்கும். இதுதான் பாய்லர் ஹீட் அடிஷன். 4லேருந்து உங்களுக்கு 1 வரைக்கும் பாய்லர் ஹீட் அடிஷன், ரைட்டா? ஸோ பாய்லரில் வந்து 3 விதமான ஹீட் ஆட் ஆகுது. இது சென்சிபிள் ஹீட்டிங் ஆஃப் வாட்டர். சென்சிபிள் ஹீட்டிங் ஆஃப் வாட்டர், வாட்டரை வந்து ஹீட் பண்ணி சேச்சுரேஷன் பாயிண்ட் வரைக்கும் ஹீட் பண்ணுறது. அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு எவாப்ரேஷன் ஸ்டார்ட் ஆகும். இந்த எவாப்ரேஷன் அப்போ தான் உங்களுக்கு ஸ்டீம் ப்ரொடியூஸ் ஆகும். எவாப்ரேஷன் கான்ஸ்டன்ட் டெம்பரேச்சரில் தான் நடக்கும். இதுதான் அந்த சேச்சுரேஷன் டெம்பரேச்சர், ஓகேவா? எவாப்ரேஷன் கம்ப்ளீட் ஆனதுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு சூப்பர் ஹீட்டிங் நடக்கும். ஸோ இந்த 3மே வந்து உங்களுக்கு பாய்லரில் நடக்கும். சப்போஸ் பாய்லரில் நடக்கிற ஹீட் அடிஷன் வந்து பத்தலை ஒரு பவர் பிளான்ட்டுக்கு அப்படின்னா அக்சசரிஸ் ப்ரொவைட் பண்ணுவாங்க. என்ன அக்சசரினா சூப்பர் ஹீட்டர். ஸோ ஒரு பவர் பிளான்ட் லைன் டயக்ராம் பார்த்தீங்கன்னா சூப்பர் ஹீட்டர் தனியாக இருக்கும். பாய்லரில் சப்ளை பண்ணுற ஹீட்டை விட அது அடிஷ்னலாக இன்னும் கொஞ்சம் ஹீட் ஆட் பண்ணி இதை சூப்பர் ஹீட் பண்ணுறாங்க ஸ்டீமை. ஸோ எவ்வளோக்கு எவ்வளோ சூப்பர் ஹீட் பண்ணுறோமோ அவ்வளோக்கு எவ்வளோ நமக்கு டர்பைனில் ஒர்க் அதிகமாக கிடைக்கும் அப்படிங்கிறது, ஓகேவா? சரி, இப்போ இதுதான் டர்பைனோட இன்லெட்டு, இது டர்பைனோட எக்ஸிட்டு. ஓகே, சரி. இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நம்ம முன்னாடியே சொல்லியிருந்தோம் என்ன, அதாவது டர்பைன் ஒர்க் இஸ் H1 minus H2, பம்ப் ஒர்க் இஸ் H4 minus H3. பாய்லர் ஹீட் சப்ளை 4 to 1 H1 minus H4. ஹீட் ரிஜெக்டட் இந்த கண்டென்சர், இங்கே ரிஜெக்ட் ஆகுது, ஹீட் இங்கே ரிஜெக்ட் ஆகுது. பாய்லரில் இங்கே ஹீட் சப்ளை ஆகுது QS, ஓகேவா? இது H2 minus H3 எல்லாமே கிலோஜூல் பர் கேஜியில் இருக்குது, ஓகேவா? ஸோ நாம் கண்டுபிடிக்க வேண்டியது H1, H2, H3, H4 இது 4ஐயும் நம்ம ஓகே, ரைட். இப்போ இதுதான் ஒரு சிம்பிள் சைக்கிளில் இதுதான். ஸோ இதை வச்சு நம்ம நெட்வொர்க் எப்படி கண்டுபிடிப்போம் அப்படின்னு சொன்னால், நெட்வொர்க் வந்து டர்பைன் ஒர்க் மைனஸ் பம்ப் ஒர்க். மோஸ்ட்லி உங்களுக்கு பம்ப் ஒர்க் வந்து நெக்லிஜிபிளாக தான் இருக்கும், நெக்லெக்ட் பண்ணிடுவாங்க. ஏன் அப்படின்னா டர்பைன் ஒர்க்கு 1000 2000 கிலோஜூல் பர் கேஜி அந்த ரேஞ்சில் இருக்கும். ஆனால் பம்ப் ஒர்க்கு 2 கிலோஜூல் பர் கேஜி 3 கிலோஜூல் பர் கேஜி அந்த ரேஞ்சில் தான் இருக்கும். பம்ப் ஒர்க்கை கண்டுபிடிக்கிறதுக்கு VDP ஃபார்முலா ஒன்று இருக்குது, VF into DP del P. ஓகே, ஸோ VDP ஃபார்முலாவில் ப்ரெஷர் டிஃபரன்ஸ், பாய்லர் ப்ரெஷர், கண்டென்சர் ப்ரெஷர், 2 ப்ரெஷர் இருக்குது, ஓகே? அந்த டிஃபரன்ஸு VF. ஸோ இந்த பாயிண்ட் தானே பம்ப் ஆரம்பிக்கிறது, ஸோ இதான் பம்ப்பு. ஸோ இப்போ இந்த இடத்துல இருக்கு VF. ஸோ உங்களுக்கு டேட்டா கொடுத்துருக்காங்க. இந்த டேட்டா ஏன் இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ஒரே H ஒரே S ஒரே V தான் கொடுத்துருக்காங்க. ஏன்னா இது சூப்பர் ஹீட்டடு. ஸோ டர்பைனோட இன்லெட்டில் 4 மெகாபாஸ்கல் 350 டிகிரி செல்சியஸ் சூப்பர் ஹீட்டட். அதோட என்தால்பி வேல்யூ இதுதான், அதை டேரெக்டாக எடுத்துக்கலாம், ரைட்டு. டர்பைனோட எக்ஸிட் பார்த்தீங்கன்னா இது இன்லெட்டு, இது எக்ஸிட்டு. டர்பைனோட எக்ஸிட் பார்த்தீங்கன்னா கண்டென்சரோட ப்ரெஷர் கீழே, ரைட்டா? அது வந்து டர்பைனோட எக்ஸிட் வந்து வெட் ஸ்டீமாக இருக்கிறதுனால வெட் ஸ்டீமோட என்தால்பி நம்ம எப்படி கண்டுபிடிக்கணும்? H wet equal to HF plus X into Hg minus HF, ரைட்டா? நம்ம ஒரு எக்ஸை கண்டுபிடிக்கணும் நம்ம, ரைட்டா? இதே இடத்துல S wet எவ்வளோ இருக்கணும்னா SF plus X into Sg minus SF, ரைட்டா? இந்த ஃபார்முலா வச்சு நம்ம முதல்ல எக்ஸை கண்டுபிடிக்கணும். ஸோ ஒரு சிம்பிள் ப்ராப்ளமில் ட்ரைனஸ் ஃப்ராக்ஷனாக கொடுத்துருவாங்க. அந்த மாதிரி ப்ராப்ளம் நேற்று பார்த்தோம், ரைட்டா? ட்ரைனஸ் ஃப்ராக்ஷனாக கொடுத்துருவாங்க. பட் இங்கே ட்ரைனஸ் ஃப்ராக்ஷனாக கொடுக்கல. அதுக்கு பதிலாக அவங்க என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொன்னால் த அடியபேட்டிக் எஃபிஷியன்சி ஆஃப் த டர்பைன், டர்பைனோட அடியபேட்டிக் எஃபிஷியன்சியை கொடுத்துருக்காங்க. ஓகே, நேற்று பார்த்தோம்னா அந்த இதுக்கு ஐசென்ட்ரோபிக் எஃபிஷியன்சி மாதிரி அதே இதுதான், ரைட்டா? ஸோ இங்கே வந்து அடியபேட்டிக் ப்ராசஸ் நடக்குது அப்படின்னு நம்ம அஷ்யூம் பண்ணியிருக்கோம். ஆனால் நடக்கிறது ஆக்சுவலாக ஒரு 90% எஃபிஷியன்சி உள்ள ஒரு இதுதான்,
ஓகே, இதுதான் நடக்குது. ஸோ நாம் முதல்ல என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னால், இப்போ இதில் வந்து நிறைய வேலைகள் இருக்குது. முதல்ல ஐசென்ட்ரோபிக் ப்ராசஸை நம்ம அசியூம் பண்ணிக்கணும். ஐசென்ட்ரோபிக் ப்ராசஸில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் S1 இஸ் ஈக்குவல் டு S2. S1 என்ன? இதுதான் உங்களோட S1. S2 கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த ரெண்டு வேல்யூ இருக்குது. இந்த S வெட்டை யூஸ் பண்ணி நீங்கள் கண்டுபிடிக்கணும். ஓகே, 6.5821 இஸ் ஈக்குவல் டு S வெட் அட் 2, அதாவது 2 டேஷ். இது 2 டேஷ், இது ஒரிஜினல் 2, ரைட்டு. இப்போ போட்டீங்க அப்படின்னா 6.5821 இஸ் ஈக்குவல் டு SF 0.7549 plus X2 into 8.0085 minus 0.7549. So X2 value என்னன்னு இதில் கண்டுபிடிக்கலாம். X2 value பார்த்தீங்கன்னா 6.5821 minus 0.7549 divided by bracket 8.0085 minus 0.7549. So உங்களுக்கு dryness fraction 0.8 803 வருது. 0.8 போட்டுருக்காங்க. இப்போ இந்த எக்ஸை வச்சு நமக்கு என்தால்பி தான் தேவை, என்ட்ரோபி தேவையில்லை. இந்த என்ட்ரோபியை நம்ம ஈக்குவேட் பண்ணோம் அப்படின்னா இந்த ப்ராசஸ் வந்து ஐசென்ட்ரோபிக் ப்ராசஸ்ங்கிறதுனால S1 ஈக்குவல் டு S2 டேஷ் அப்படின்னு ஈக்குவேட் பண்ணி நம்ம இந்த ஸ்டேட்டை கண்டுபிடிக்கணும். இந்த X2 கண்டுபிடிக்கிறதுக்காக தான் இந்த ஃபார்முலாவை நம்ம யூஸ் பண்ணணும். X2 நம்ம எதுக்காக கண்டுபிடிக்கிறோம்? அப்போ தான் நம்ம இந்த பாயிண்ட்ல இருக்க ஹெச்சை கண்டுபிடிக்க முடியும், ரைட்டா? ஹெச் எவ்வளோ? இப்போ ஹெச் விட்டு பாருங்க, H2 டேஷ் பாருங்க. H2 டேஷ் என்ன வருது? HF HG ரெண்டும் கொடுத்துருக்காங்க. 225.94 plus 0.8 into 2599.1 minus 225.94. okay. ஓகே, இது எவ்வளோ வருதுன்னு பாருங்க. 0.8 into within bracket 2599.1 minus 225.94 plus 225.94 2132. ஸோ H2 டேஷ் வந்து உங்களுக்கு நான் எழுதுறேன். H2 dash is 2132.4 kilojoule per kg. நமக்கு தேவை H2 dash இருந்தா அதுவும் இல்லை, H2 தான் நமக்கு வேணும், ஒரிஜினல் இது. ஏன்னா 90% அடியபேட்டிக் எஃபிஷியன்சி சொல்லிட்டாங்க. அடியபேட்டிக் எஃபிஷியன்சியை வச்சு நம்ம H2 கண்டுபிடிக்கணும். அடியபேட்டிக் எஃபிஷியன்சி ஆஃப் டர்பைன் பார்த்தீங்க அப்படின்னா என்னன்னா W actual by W adiabatic. நேற்று பார்த்தோம் இல்லையா? அதாவது del H actual by del H adiabatic, ரைட்டா? ஆக்சுவல் ப்ராசஸ் இந்த டிவியேட் ஆகி போகிறது தான் ஆக்சுவல் ப்ராசஸ். H1 minus H2, H1 minus H2 தான் இது. அடியபேட்டிக் வந்து நேராக வெர்டிகலாக வருது, H1 minus H2 dash. இப்போ அடியபேட்டிக் எஃபிஷியன்சி 90% அவங்க கொடுக்கலன்னா அதை பற்றி கவலைப்படவே நம்ம தேவையில்லை. நம்ம டேரெக்டாக இதுதான் நம்ம ப்ராசஸ்ன்னு எடுத்துகிட்டு போயிட்டே இருக்கோம். நம்ம கண்டுபிடிச்ச H2 வேல்யூ இதுதான். ஆனால் இங்கே அடியபேட்டிக் எஃபிஷியன்சி 90% கொடுத்துருக்கிறதுனால நம்ம H2 கண்டுபிடிக்கணும். இந்த H2 டேஷை தான் இப்போ நம்ம இந்த ஃபார்முலாவில் கண்டுபிடிச்சிருக்கோம். ஓகே,
right 0.9 0.9 is equal to H1 3092.5 minus H2 தான் நாம கண்டுபிடிக்க வேண்டியது divided by 3092.5 minus H2 dash value 2132.4. ஸோ இது வந்து எஃபிஷியன்சிலாம் கொடுத்துருக்கிறதுனால இது கொஞ்சம் காம்ப்ளிகேட்டட் ப்ராப்ளம் தான், பெருசாக இருக்குது. இதை வந்து 2 மார்க்கில் கேட்குறதுக்கு இல்லை, பட் கேட்டில் தான் இதை மோஸ்ட்லி கேட்பாங்க. ஸோ நம்ம டிஆர்பிலாம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அடியபேட்டிக் எஃபிஷியன்சினா என்ன, அதுக்கான ஃபார்முலா என்ன அப்படின்னு கேட்பாங்க. ஓகேவா? ஸோ இப்போ இந்த ப்ராப்ளமை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு சால்வ் பண்ண கற்றுக்கிட்டீங்கன்னா அடியபேட்டிக் எஃபிஷியன்சினா என்ன அப்படின்னு கேட்குற கேள்விக்கு நீங்கள் ஈஸியாக பண்ணிட முடியும். ரைட்டா? ஸோ ஒன் வேர்டில் இது மாதிரி கேட்கலாம், டபிள்யூ ஆக்சுவல் பை டபிள்யூ அடியபேட்டிக்கா இல்லை டபிள்யூ அடியபேட்டிக் பை டபிள்யூ ஆக்சுவலா அப்படின்னு கேட்கலாம். ரைட்டா? ஸோ 1 மார்க்கில் அப்படி கேட்கலாம். ஸோ இந்த மாதிரி காம்ப்ளிகேட்டட் ப்ராப்ளம் வந்து சால்வ் பண்ணி நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு மற்ற எல்லாமே வந்து ரொம்ப ஃப்ளூயண்ட் ஆகிடும். இதுதான் உங்களோட ஒரிஜினல் H2. ஒரிஜினல் H2 இதுதான். அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா, சரி நான் இதை வந்து எரேஸ் பண்ணிடுறேன், டயக்ராம் எடுத்துட்டோம். H3 கண்டுபிடிக்கணும். H3 பாருங்க, கண்டென்சர்ல இருந்து வெளியில வரும்போது இட் இஸ் சேச்சுரேட்டட் லிக்விட், லோ பிரஷர் சேச்சுரேட்டட் லிக்விட். இங்க லோ பிரஷர் சேச்சுரேட்டட் லிக்விட் பாருங்க HF. ஓகேவா? அப்போ H3 is அதாவது என்ன அப்படின்னு சொன்னா அதாவது 0.3 வந்து லோ பிரஷர் சேச்சுரேட்டட் வாட்டர். அப்போ H3 equal to HF at 15 kilopascal, which means 225.94. So H3 value is 225.94 kilojoule per kg. Right. இப்போ H4 தேவையே. H4 என்ன பண்றது அப்படின்னா நாம இந்த VDP ஃபார்முலாவை போட்டு தான் கண்டுபிடிக்கணும். ரைட்டா? ஸோ இந்த இதில் இருந்து பாருங்க, H4 தேவை. H4 equal to H3 plus VF del P அப்படின்னு போடலாமா? அதாவது H4 equal to H3 plus pump work. பம்ப் ஒர்க்குக்கு ஃபார்முலா VDP ஃபார்முலா VF into del P. ரைட்? அதை போட்டீங்க அப்படின்னா VF என்னன்னு பாருங்க, லோ பிரஷர்ல இந்த வேல்யூவா. ஏன் VF எடுக்கிறோம்னா லிக்விடா இருக்கு, அது கேஸ் வேப்பரை வந்து கம்ப்ரஸ் பண்ணல, வேப்பரை பம்ப் பண்ணல, லிக்விடை தான் பம்ப் பண்ணுது. அப்ப VF வேல்யூவை தான் எடுத்துக்கணும். 0.001014 இன்டு பிரஷரை கிலோ பாஸ்கல்ல எடுக்கணுமா பாஸ்கல்ல எடுக்கணுமா? கிலோ பாஸ்கல் தான் எடுக்கணும். அப்பதான் இது டைரக்டா கிலோ ஜூல் பர் கேஜில வரும். 4 மெகா பாஸ்கல் 4000 கிலோ பாஸ்கல் மாத்திக்கங்க. 4000 கிலோ பாஸ்கல் மைனஸ் 15 இது கிலோ பாஸ்கல்ல தான் இருக்கு. சோ கிலோ ஜூல் பர் கேஜி. இப்போ இதுதான் நமக்கு பம்ப் வொர்க். இத தனியா எடுத்து எழுதிக்கங்க. பம்ப் வொர்க் equal to 0.001014 into 4000 minus 15 எவ்வளவு வருதுன்னு பாத்தீங்கன்னாவே உங்களுக்கு இது கன்சிடரபிளா நெக்லிஜிபிளா அப்படிங்கிறது தெரிஞ்சிடும். 0.001014 into 4000 minus 15 அப்போ 4.04 4.041 kilojoule per kg. See, இதுதான் உங்களோட பம்ப் வொர்க். இங்க பாருங்க,
நமக்கு டர்பைன் ஒர்க்கு 1000 2000 அந்த ரேஞ்சில் வருது, ஆனால் பம்ப் ஒர்க்கு 4 தான் வருது, அதனால தான் நெக்லெக்ட் பண்ணுறோம். இப்போ H4 கண்டுபிடிங்க. H3 ப்ளஸ் பம்ப் ஒர்க்கு தட் இஸ் 225.94 ப்ளஸ் 4.041 225.94 plus 4.041 229.98 kilojoule per kg. ரைட்டா? ஸோ நம்ம இது எல்லாமே கண்டுபிடிச்சாச்சு. டேபிள் இனிமேல் தேவையில்லை. ஸோ நமக்கு H1 என்ன அப்படிங்கிறது தெரியும். H1 என்ன வந்துச்சு, அதை சூப்பர் ஹீட்டர் என்ன கொடுத்து H1 என்னன்னு பாருங்கள். மேலே டேபிளில் இருக்க ஃபஸ்ட்டு வேல்யூ 30. அதான் H1 வேல்யூ 3092.5 கிலோஜூல் per kg. H2 வந்து H2 என்னன்னு பார்த்தோம், இங்கே கண்டுபிடிச்சோமே. H2 டேஷை கண்டுபிடிச்சோம், அதுக்கப்புறம் H2 கண்டுபிடிச்சோமே. அந்த அடியபேட்டிக் எஃபிஷியன்சி வச்சு H2 2228.41 2228.41 kilojoule per kg. H3 இது 225.94 kilojoule per kg. H4 229.98 kilojoule per kg. அவ்வளோதான். இந்த 4 இதுலேயும் நீங்கள் இதை கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா அதுக்கப்புறம் என்ன தேவையோ எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிடலாம். WT ஈக்குவல் டு H1 மைனஸ் H2 எவ்வளோன்னு பாருங்கள். 3092.5 மைனஸ் 2228.41 எவ்வளோ வருதுன்னு பாருங்கள். WP ஆல்ரெடி கண்டுபிடிச்சிருக்கோம். 864.09. 864.09. ஓகே. இது WP. QS 3092.5, அதாவது பாய்லர் வந்து 4ல இருந்து 1 வரைக்கும் ஹீட் சப்ளை பண்றது. அப்ப இந்த H மைனஸ் இந்த H1 மைனஸ் H4. QS பாருங்க எவ்வளோன்னு. நம்ம QS வரைக்கும் பார்த்தாவே போதும், பட் எல்லாத்தையும் நம்ம எழுத கற்றுக்குவோம். 2862.5 kilojoule per kg. ஸோ இதான் இந்த 4 காம்போனண்ட்டுக்கும் QR கண்டென்சர் ஹீட் ரிஜெக்டட் பாருங்க. இந்த பாயிண்ட்லேருந்து இந்த பாயிண்ட் வரைக்கும் H2 மைனஸ் H3. கரெக்ட். So 2228.41 minus 225.94. So 2002.47 kilojoule per kg. Okay. ஸோ நம்ம அந்த 4 காம்போனண்ட்டுக்கான எனர்ஜி வேல்யூவை கண்டுபிடிச்சாச்சு. இப்போ efficiency, Rankine efficiency is equal to net work divided by heat supply. ஸோ இந்த மாஸ் ஃப்ளோ ரேட்லாம் தேவையில்லை, ரைட்டா? உங்களுக்கு பவர் டெவலப்டு கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொன்னால் தான் மாஸ் ஃப்ளோ ரேட்டு தேவைப்படும்.
ரைட்டா? இதை எழுதலாம். இது என்ன? W டர்பைன் மைனஸ் WP பை QS அப்படின்னு எழுதலாம். ரைட்டா? ஆர் ஹீட் சப்ளை மைனஸ் ஹீட் ரிஜெக்டட் பை ஹீட் சப்ளை, ரெண்டும் ஒன்று தான். ஸோ நம்ம ஆல்ரெடி படிச்சிருக்கோம், ஒரு சைக்கிள் தெர்மோடைனமிக் சைக்கிளில் நெட் ஒர்க் ட்ரான்ஸ்ஃபர் இஸ் ஈக்குவல் டு நெட் ஹீட் ட்ரான்ஸ்ஃபர். அப்போ WT மைனஸ் WP போடுற இடத்துல QS மைனஸ் QRஐயும் போடலாம். இதுதான் நம்ம 1 மைனஸ் QR பை அந்த ஃபர்ஸ்ட்ல அதில் பார்த்தோம் இல்லையா, ஹீட் இன்ஜின். ஸோ அதே ஃபார்முலா தான். எந்த ஃபார்முலா வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ரைட்டா? யூஸ் பண்ணி எவ்வளோ வருதுன்னு பாருங்கள். அடுத்தது ஸ்பெசிஃபிக் ஸ்டீம் கன்சம்ஷன். இது ப்ரீவியஸ் ப்ராப்ளம்லேயே எக்ஸ்பிளைன் பண்ணேன், இப்போ ஒரு தடவை பண்ணுறேன். ஸ்பெசிஃபிக் ஸ்டீம் கன்சம்ஷன் SSC amount of steam required to produce 1 kilowatt hour of energy. Right? So SSC is equal to mass flow rate of steam divided by power in kilowatt. இது ஸோ மாஸ் ஃப்ளோ ரேட் ஆஃப் ஸ்டீம் வந்து உங்களுக்கு kg per செகண்டில் இருக்கும். இன்ட்டு 3600 போட்டிங்கன்னா kg per ஹவரில் வந்துடும். ஸோ பவர் டெவலப்டு P கிலோகிராம் பர் கிலோவாட் ஹவரில் வந்துருச்சா? கிலோகிராம் பர் கிலோவாட் ஹவர். ரைட்? இங்கே மாஸ் ஃப்ளோ ரேட் ஆஃப் ஸ்டீம் இருக்கு, என்ன பண்ணுறது அப்படின்னா உங்களுக்கு பவரோட ஃபார்முலா எழுதுனீங்கன்னா உங்களுக்கு கேன்சல் ஆகிடும். ரைட்டா? ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா power formula, power is equal to mass flow rate of steam into W net, right? kilowatt. இது heat supply வந்து capital QS போட்டீங்கன்னு அப்படின்னா mass flow rate of steam into small qs. இந்த small qங்கிறது கிலோஜூல் per kgல இருக்கும், அதே ஒரு W netங்கிறது கிலோஜூல் per kgல இருக்கும். இது வந்து கிலோஜூல் per செகண்டா மாறிடும் மாஸ் ஃப்ளோ ரேட்டை மல்டிப்ளை பண்ணும்போது. ரைட்டா? ஸோ மாஸ் ஃப்ளோ ரேட் வந்து ரெண்டுலேயுமே வந்து கிலோகிராம் per செகண்டில் இருக்கு, இது ரெண்டுமே கிலோ ஜூல் per கேஜியில் இருக்கு. ஸோ உங்களுக்கு ஃபைனலாக வருது கிலோ ஜூல் per செகண்ட், அதுதான் கிலோ வாட்டு. ஓகே, ஸோ இப்போ இங்கே பாருங்க, இங்கே அதை சப்ஸ்டியூட் பண்ணுங்க. ms இன்ட்டு 3600 பை ms இன்ட்டு W நெட்டில் போடலாமா? ஸோ இது கேன்சல் ஆகிடுமா? ஸோ உங்களுக்கு ஃபைனல் எக்ஸ்பிரஷன் பார்த்தீங்கன்னா SSCக்கு 3600 பை W net must be in kilojoule per kg, அது ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ வர்றது வந்து கிலோகிராம் per கிலோவாட் ஹவரில் வரும். அப்போ இது எவ்வளோன்னு கண்டுபிடிங்க. உங்களுக்கு நெட்டு 864 மைனஸ் 0.09 மைனஸ் 4.04. இங்கே இது என்ன வந்துச்சு? 864.09 மைனஸ் 4.04 டிவைடட் பை QS எவ்வளோ கண்டுபிடிச்சோம்? 2862.5. இதுதான் உங்களுக்கு எஃபிஷியன்சி. எவ்வளோ வந்துச்சு? 864.09 0.300 30%. 30%. 0.3004, அதாவது 30.04% rankine efficiency. அடுத்து ஸ்பெசிஃபிக் ஸ்டீம் கன்சம்ஷன் பார்த்துட்டிங்கன்னா 3600 டிவைடட் பை 864 ப்ராக்கெட்டில் 0.09 மைனஸ் 4.041. இப்போ இதில் பம்ப் ஒர்க்கை நீங்கள் போடலன்னா கூட பெருசாக ஒன்றும் வேரியேஷன் வராது. பம்ப் ஒர்க்கு அதான் நெக்லிஜிபிள்னு சொல்லியாச்சுல்ல. இப்போ 864 கன்சிடர் பண்ணும்போது 4ங்கிறது நெக்லிஜிபிள். இப்போ இந்த 4 போடாமல் 864/2862 போடுங்களா, இதே ரேஞ்சில் தான் வரும்.
0.29 அதான் 30. 30% அது 29% அவ்வளோதான். ஓகே. ஸோ ஸ்பெசிஃபிக் ஸ்டீம் கன்சம்ஷனுக்கு இன்னொரு பேர் இருக்கு, என்னன்னா ஸ்டீம் ரேட். அவங்க சிம்பிளா சொல்லணும்னா ஸ்டீம் ரேட் என்ன அப்படின்னு கேட்கலாம். ஸ்டீம் ரேட் தான் ஸ்பெசிஃபிக் ஸ்டீம் கன்சம்ஷன். ஓகேவா? இன்னொரு பேராமீட்டர் இருக்கு, அதை ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், இப்போ ஒரு தடவை சொல்லிடுறேன். ஸ்பெசிஃபிக் ஹீட் கன்சம்ஷன். அது ஸ்டீம் கன்சம்ஷன், இது ஹீட் கன்சம்ஷன். இதுக்கு பேரு ஹீட் ரேட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே. So amount of heat required to develop 1 kilowatt hour energy. Okay. So SSC என்ன அப்படின்னு சொன்னா amount of heat required. amount of heat அப்படின்னு சொன்னா கிலோ ஜூல்ல இருக்கணும், ரைட்டா? ஸோ கிலோ ஜூல்ல இருக்கணும். கீழே இருக்கிறது கிலோவாட் ஹவர், கிலோ ஜூல் பர் கிலோவாட் ஹவர். அப்போ கிலோ ஜூல் பர் ஹவர் டிவைடட் பை கிலோவாட்னு எழுதலாமா? ரைட். அதாவது ரேட் ஆஃப் ஹீட் சப்ளை, rate of heat supply எப்படி எழுதலாம்? amount of rate of heat supply, ratio of rate of heat supply to power developed. so rate of heat supply உங்களுக்கு கிலோ ஜூல் பர் ஹவர்ல எடுத்துக்கோங்க, கீழே இருக்கிறது கிலோவாட். இப்படியும் எழுதலாம், கிலோ ஜூல் பை கிலோவாட் ஹவர்னு எழுதலாம், இல்லை கிலோ ஜூல் பர் ஹவர் டிவைடட் பை கிலோவாட், எப்படி வேணாலும் டெஃபினேஷனை நீங்கள் எழுதலாம், ரைட்டா? ரேட் ஆஃப் ஹீட் சப்ளை நமக்கு கிலோ ஜூல் பர் செகண்டில் தான் இருக்கும். அதை பர் ஹவராக மாற்றுறதுக்கு ஒரு 3600 டிவைடட் பை பவர் கிலோவாட். ஓகே. ஸோ இங்கேயும் நம்ம வந்து மாஸ் ஃப்ளோ ரேட்டு தேவையில்லை, ரெண்டு இடத்துலையுமே மாஸ் ஃப்ளோ ரேட்டு கேன்சல் ஆகிடும். எப்படி? கேபிட்டல் QSஆ எழுதலாமா? ரைட். இப்போ இது கேன்சல் ஆகிடும். ஸோ உங்களுக்கு வருது QS divided by W net into 3600. QS by W net என்ன? W net by QS என்ன? Rankine. அப்போ 1 by Rankine efficiency. So Rankine efficiencyக்கு நீங்கள் ரெசிப்ரோக்கல் எடுத்துட்டீங்கன்னா into 3600 போட்டிங்கன்னா உங்களுக்கு specific heat consumption வந்துடும், heat rate. Okay. So kilojoule per kilowatt hour. So that's கூட போடணும் 1 by 0.3004. 1184 1 by 0.3004 into 3600. 11842.10. 11984. 11842 sir. 1 by 0.3004. 11984. ஆமாம் சார் 1198. 11984 kilojoule per kilowatt hour. So இதெல்லாம் by definition தான் உங்களுக்கு TRB TNPSC ல கேக்குறோம்னா by definition specific heat consumption or heat rate னா என்ன, specific steam consumption or steam rate னா
என்ன அப்படின்னு கேட்கலாம். ஸோ இதான் ஃபார்முலா வச்சு நீங்கள் டெஃபினேஷனாக எழுதிக்கலாம். ரைட்டா? அதோட யூனிட் என்னன்னு கேட்பாங்க. இப்போ இந்த யூனிட் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் 1 எஃபிஷியன்சி. அப்போ இது வந்து டைமென்ஷன்லெஸ். மேலேயும் எனர்ஜியோட யூனிட்டு, கீழே எனர்ஜியோட யூனிட். உங்களுக்கு கன்வர்ஷன் கான்ஸ்டன்ட் மட்டும்தான் வரும். ரைட்டா? இது வந்து ஜஸ்ட் அ ரேஷியோ, அவ்வளோதான். ஓகே, ரைட். இது வந்து குவாசி ஸ்டாட்டிக் ப்ராசஸ். குவாசி ஸ்டாட்டிக் ப்ராசஸ் அப்படிங்கிறது விச் இஸ் வெரி 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 ஸ்லோ ப்ராசஸ். ரைட்டா? இப்போ நார்மலாக ஒரு சைக்கிளுக்கு காற்றடிக்கிற பம்பை எடுத்துக்கோங்க ஒரு எக்ஸாம்பிளாக. இப்போ அந்த பம்ப் நீங்கள் வந்து ஒர்க்கு கொடுத்து கம்ப்ரெஸ் பண்ணுறீங்க. கம்ப்ரெஸ் பண்ணும்போது நீங்கள் அந்த சிலிண்டர் கீழே தொட்டு பார்த்தீங்கன்னா ஹாட்டாக இருக்கும். ஏன்? நீங்கள் கம்ப்ரெஸ் பண்ணும்போது உள்ள டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகிடுச்சு. சரியா? நீங்கள் வேகமாக பிஸ்டன் அழுத்துறீங்க, உள்ள டெம்பரேச்சர் எவ்வளோ வேகமாக அழுத்துறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி இன்க்ரீஸ் ஆகிடுச்சு. சரி, சப்போஸ் உள்ள டெம்பரேச்சர் இன்க்ரீஸே ஆகக்கூடாதுன்னு நீங்கள் விரும்புனீங்கன்னா நீங்கள் அந்த பிஸ்டனை எப்படி மூவ் பண்ணுவீங்க? ரொம்ப ஸ்லோவாக மூவ் பண்ணணும். கம்ப்ரெஷன் நடக்கணும், ப்ரெஷர் இன்க்ரீஸ் ஆகணும், வால்யூம் குறைச்சி ப்ரெஷர் இன்க்ரீஸ் பண்ணுறோம். ரைட்டா? ஆனால் டெம்பரேச்சர் மட்டும் இன்க்ரீஸ் ஆகக்கூடாதுன்னா we should move the piston very very slowly. பிஸ்டன் மூவ் ஆகிறதே தெரியக்கூடாது, ஆனால் மூவ் ஆகணும். ரைட்டா? அந்த ப்ராசஸ் பேர் தான் குவாசி ஸ்டாட்டிக் ப்ராசஸ். தட் இஸ் இன்ஃபைனைட்லி ஸ்லோ ப்ராசஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ரைட்டா? இன்ஃபைனைட்லி ஸ்லோ ப்ராசஸ். ஸோ ப்ராக்டிக்கலாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குவாசி ஸ்டாட்டிக் ப்ராசஸ் வந்து கான்ஸ்டன்ட் டெம்பரேச்சர் ப்ராசஸ் தான். இங்கே கொடுக்கலன்னா கூட நீங்கள் கான்ஸ்டன்ட் டெம்பரேச்சர் ப்ராசஸ் தான் எடுத்துக்கணும். ரைட்டா? ஸோ இட் இஸ் அ ஐசோதர்மல் ப்ராசஸ். குவாசி ஸ்டாட்டிக் ப்ராசஸ் இஸ் அ ஐசோதர்மல் ப்ராசஸ். ஸோ ஐசோதர்மல் ப்ராசஸுக்கு தான் நீங்கள் பிஸ்டனை ரொம்ப ஸ்லோவாக மூவ் பண்ணுறீங்க. கொஞ்சம் ஸ்பீட் இன்க்ரீஸ் ஆனாலுமே டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகிடும். அது நடக்கக்கூடாது. அப்படின்னா பிஸ்டனை ரொம்ப ஸ்லோவாக மூவ் பண்ணணும். அப்போ தான் உங்களுக்கு PV ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட் அப்படிங்கிற லாவை ஃபாலோ பண்ணணும். இதுதான் ஐசோதர்மல் லா, தட் இஸ் பாயில்ஸ் லா. ரைட்டா? பாயில்ஸ் லா என்ன அப்படின்னா டெம்பரேச்சரை கான்ஸ்டண்ட்டாக வச்சுக்கிட்டு ப்ரெஷர் இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு வால்யூம். இதுதான் பாயில்ஸ் லா. ரைட்டா? அப்போ PV ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட். இது ஐசோதர்மல் ப்ராசஸோட ஈக்குவேஷன். ஓகே, இது எப்போ நடக்கும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் பிஸ்டனை ரொம்ப ஸ்லோவாக மூவ் பண்ணும்போது தான் நடக்கும். ஸோ அதுதான் ஐசோதர்மல்னு கொடுக்கறதுக்கு பதிலாக அவங்க குவாசி ஸ்டாட்டிக்னு கொடுத்துருக்காங்க. இன்னொன்று என்ன அப்ஜெக்டிவில் கேட்பாங்க அப்படின்னு சொன்னால் த ப்ராக்டிக்கல் ப்ராசஸ் விச் இஸ் த ஒன்லி ப்ராக்டிக்கல் ப்ராசஸ் விச் இஸ் ரிவர்சிபிள். இப்போ ப்ராக்டிக்கலாக நடக்கிற எந்த ப்ராசஸுமே ரிவர்சிபிள் கிடையாது. ஓகேவா? ரிவர்சிபிள்னா ஃப்ரிக்ஷன் இருக்கக்கூடாது, ஃப்ரிக்ஷன் எஃபெக்ட் இருக்கக்கூடாது, மற்ற எந்த ரெசிஸ்டன்ஸும் இருக்கக்கூடாது. ரைட்டா? எல்லாமே ஐடியலாக ஹேப்பன் ஆகும். அதுதான் ரிவர்சிபிள் ப்ராசஸ். பட் ப்ராக்டிக்கலாக அது பாசிபிளா? இல்லை, ப்ராக்டிக்கலாக இப்போ பாசிபிள் இல்லை. ப்ராக்டிக்கலாக நடக்கிற எல்லா ப்ராசஸுமே இர்ரிவர்சிபிள் ப்ராசஸ் தான். ஆனால் ப்ராக்டிக்கலாக இந்த குவாசி ஸ்டாட்டிக் ப்ராசஸ் மட்டும் ரிவர்சிபிள் ப்ராசஸ். ஓகே, so quasi-static process is a only reversible process. Is the only reversible process in practice. ஸோ நம்ம இதை வந்து அனாலிசிஸ்க்கு மட்டும் எடுத்துக்கிறோம். ஸோ பிஸ்டன் ரொம்ப ஸ்லோவாக மூவ் ஆகிற ஒரு சிஸ்டம், ஒரு தெர்மோடைனமிக் சிஸ்டமில் பிஸ்டன் ரொம்ப ஸ்லோவாக மூவ் ஆகுது அப்படின்னு சொன்னால் அதை வச்சு நம்ம எதுவும் யூஸ் பண்ண முடியாது. ஓகே, நம்ம அனாலிசிஸ்க்கு மட்டும் இதை எடுத்துக்கிறோம். ரைட்டா? ஓகே, இதான் குவாசி ஸ்டாட்டிக். இது வந்து உங்களுக்கு அப்ஜெக்டிவில் கேட்க வாய்ப்பு இருக்குது. ப்ராக்டிக்கலான ரிவர்சிபிள் ப்ராசஸ்க்கு பேர் என்ன அப்படின்னா குவாசி ஸ்டாட்டிக்னு எழுதலாம், இல்லை ஐசோதர்மல் அப்படின்னு எழுதலாம். அதாவது ரிவர்சிபிள் ஐசோதர்மல் ப்ராசஸ். ரிவர்சிபிள் ஐசோ. ரைட். இல்லை எப்படி இன்னொன்று எப்படி கேட்கலாம், குவாசி ஸ்டாட்டிக் ப்ராசஸ் வந்து என்ன மாதிரியான டைப் ஆஃப் ப்ராசஸ்? கான்ஸ்டன்ட் ப்ரெஷரா, ஐசோபாரிக், ஐசோகோரிக், ஐசோதர்மல் ஆர் அடியபேட்டிக்கா, இதில் எதுன்னு கேட்பாங்க. ரைட்டா? ஸோ உங்களுக்கு அப்ஜெக்டிவ்ல 1 மார்க்கில் கேட்கணும்னா குவாசி ஸ்டாட்டிக் ப்ராசஸ் இஸ் அ டைப் ஆஃப் அப்படின்னு போட்டு ஐசோபாரிக், ஐசோதர்மல், ஐசோகோரிக் அந்த மாதிரி கேட்கலாம். நம்ம ஐசோதர்மல்னு போடணும். ஓகே,
ரைட். இப்போ இந்த ப்ராப்ளம்க்கு வந்தீங்கன்னா இது ஐசோதர்மல் ப்ராசஸ் தெரிஞ்சு போச்சு. நமக்கு ப்ரெஷர் P1 தெரியுது 0.8 மெகா பாஸ்கல். கிலோ பாஸ்கலாக மாற்றிக்கணும், கிலோ பாஸ்கலாக மாற்றிக்கணும், 800 கிலோ பாஸ்கல். ஓகே. V1 கொடுத்துருக்காங்க 0.015 மீட்டர் கியூப். V2 is 0.03 மீட்டர் கியூப். எக்ஸ்பேண்ட் ஆகுது, வால்யூம் இன்க்ரீஸ் ஆகுது. ரைட்டா? ஸோ டைரெக்டாக ஒர்க்கு ஃபார்முலாவை நம்ம யூஸ் பண்ணிக்க வேண்டியதான். P1 V1 into ln of V2 by V1. வேறு எதையும் நீங்கள் மாற்ற தேவையில்லை. ரைட்டா? ஸோ 800 கிலோ பாஸ்கல் இன்ட்டு 0.015 into ln of 0.03 by 0.015. ஸோ V2 by V1 வரணும். ரைட்டா? ஸோ உங்களுக்கு ஆன்சர் பாசிட்டிவில் வரும். ஏன்னா இது எக்ஸ்பேன்ஷன் ப்ராசஸ், கம்ப்ரெஷன் ப்ராசஸில் தான் உங்களுக்கு W நெகட்டிவில் வரும். ஓகே. இதுக்கு என்ன வேல்யூ வருதுன்னு பாருங்கள். sir. 8.318 கிலோ ஜூல் பாசிட்டிவ். ஸோ உங்களை கன்ஃபியூஸ் பண்ணுறதுக்கு ப்ளஸ்லையும் இதை வேல்யூ கொடுத்துட்டு மைனஸ்லேயும் இதே வேல்யூவை கொடுத்துருப்பாங்க. அப்போ நீங்கள் சப்போஸ் இதை மாற்றி போட்டிங்கன்னா பை மிஸ்டேக் மைனஸ் வரும். அப்படி வரக்கூடாது. இது அப்படி வந்துச்சு சப்போஸ் அதுக்கப்புறம் நீங்கள் வந்து வெரிஃபை பண்ணணும் இது எக்ஸ்பேன்ஷன் ப்ராசஸா கம்ப்ரெஷன் ப்ராசஸா. எக்ஸ்பேன்ஷன் ப்ராசஸில் உங்களுக்கு W பாசிட்டிவாக தான் வரும். ரைட்டா? Okay, next problem from auto cycle. Air standard cycles la first auto cycle. Auto cycle வந்து petrol engine cycle. ஆல்ரெடி அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ரைட்டா? டிவி டயக்ராமை முதல்ல வரைஞ்சிக்குவோம். ஒன் டூ த்ரீ ஃபோர். So model process isentropic compression, constant volume heat addition, இது expansion, இது heat rejection. ஓகேவா? ரெண்டு constant volume. இதில் heat உள்ள வருது QS, இதில் heat வெளியே போகுது QR. Heat rejection. ஓகே, heat rejected. ரைட்டு. இப்போ mean effective pressure கேட்குறாங்க. மீன் எஃபெக்டிவ் ப்ரெஷர் ஃபார்முலா தெரியும். W net divided by stroke volume. இதான். ஓகே. சரி, W net கண்டுபிடிக்கிறதுக்கு டேட்டா கொடுத்துருக்காங்களாங்க? டேட்டாவே கொடுத்துருக்காங்க. ஹீட் சப்ளை, ஹீட் ரிஜெக்டட் ரெண்டையும் கொடுத்துருக்காங்க. ரைட்டா? ஸோ தட் இஸ் ஹீட் சப்ளை மைனஸ் ஹீட் ரிஜெக்டட் டிவைடட் பை ஸ்ட்ரோக் வால்யூம். ஏன்னா இதுதான் W net. ஓகே. சரி, இப்போ ஸ்ட்ரோக் வால்யூம் என்ன அப்படிங்கிறது தான் உங்களுக்கு இந்த ரேஷியோ கொடுத்துருக்காங்க. அதை வச்சு என்ன பண்ண முடியும்னு பார்க்கலாம். இங்கே வாங்க. உங்களுக்கு ஸ்ட்ரோக் வால்யூம் இஸ் நத்திங் பட் V1 மைனஸ் V2. ரைட்டா? V1 மைனஸ் V2 தான் நமக்கு தேவை. ஆனால் அங்கே கொடுத்துருக்கிறது R, கம்ப்ரெஷன் ரேஷியோ இஸ் V1 by V2. Compression ratio is V1 by V2 equal to 10. சரி, இப்போ கம்ப்ரெஷன் ப்ராசஸோட என்ட்ரியில் பார்த்தீங்க அப்படின்னா ப்ரெஷர் P1 and T1 கொடுத்துருக்காங்க. இதை வச்சு நாம் ஸ்பெசிஃபிக் வால்யூம் கண்டுபிடிக்க முடியும். ரைட்டா? 300 கெல்வினா மாற்றிக்கோங்க. ஸோ இதை வச்சு நம்ம ஸ்பெசிஃபிக் வால்யூம் கண்டுபிடிக்க முடியும் யூஸிங் ஐடியல் கேஸ் ஈக்குவேஷன். மாஸ் கொடுக்கல, அதை பற்றி கவலைப்பட தேவையில்லை. ரைட்டா? ஃப்ரம் ஐடியல் கேஸ் ஈக்குவேஷன் P1 V1 equal to MR T1. இந்த V by M இதுவாக போட்டுருங்க. P1 V1 by M equal to RT1. அப்போ P1 small v1 is equal to RT1. அப்போ small v1 எவ்வளோ? RT1 by P1. இது கிலோ ஜூலில் இருக்கா? இதையும் கிலோ பாஸ்கல்லே வச்சுக்கோங்க.
So 0.287 into 300 divided by 100 kilopascal இப்போ V1 specific volume வருது பாருங்க 0.287 into 300 divided by 100 0.86 meter cube per kg. Okay. அப்போ V2 கண்டுபிடிக்கலாமா? Point 0861 meter cube per kg. அவ்வளோதான் VS கண்டுபிடிக்கலாம். டேரெக்டாக இதில் சப்ஸ்டியூட் பண்ணிடுங்க. ஸோ மீன் எஃபெக்டிவ் ப்ரெஷர் இஸ் 1500 minus 700 divided by. ஸோ இது கிலோஜூல் பர் கேஜியில் இருக்குது, கீழே இருக்கிறது மீட்டர் கியூப் பர் கேஜியில் இருக்குது. அவ்வளோ, இது கிலோஜூல் பர் கேஜி, மீட்டர் கியூப் பர் கேஜி. ஸோ ஃபைனலாக கேஜி கேன்சல் ஆகி ஃபைனலாக உங்களுக்கு வர்றது கிலோ பாஸ்கலில் வந்துடும் ஆன்சர். எவ்வளோ பாருங்கள் மீன் எஃபெக்டிவ் ப்ரெஷர் 1500 minus 700 divided by 0.7749 1.032. So 1.0324 kilopascal. Sorry, 1032. இது சார் அது கம்மாவில் பாயிண்ட் 1032.4 கிலோ பாஸ். மேலே 800 வருதா, டிவைட் பை அப்படின்னா 1000 மேலே வந்துடும் இல்லையா. 1032.4 கிலோ பாஸ். அது கமா 1,032. ஓகே, இந்த ப்ராப்ளம் வாங்க. இது வந்து ஹீட் பம்ப் ப்ராப்ளம். அதாவது இப்போ இந்த செகண்ட் இதில் ஹீட் பம்ப்பு ஹீட் இன்ஜின் ரெண்டுமே கம்பைன் பண்ணி இருக்க மாதிரி ப்ராப்ளம்லாம் இருக்கும். அதெல்லாம் பெரிய ப்ராப்ளம். இது அந்த மாதிரி ஒரு இதுதான், பட் டேட்டா வந்து சிம்பிளாக கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம பம்பை மட்டும் கன்சிடர் பண்ணால் போதும். இன்ஜின் எதுக்காக கொடுத்துருக்காங்கன்னா, இன்ஜினில் வந்து டைரெக்டாக அவங்க ஹீட் சப்ளை ஹீட் ரிஜெக்டடாக கொடுத்துட்டாங்க. ஸோ இன்ஜின்லேருந்து எவ்வளோ ஒர்க்கு வருதுங்கிறத நம்ம டைரெக்டாக இங்கேயே கண்டுபிடிச்சிடலாம். அந்த ஒர்க்கை ஹீட் பம்புக்கு அவங்க கொடுக்குறாங்க, ரைட்டா. ஸோ இன்ஜின்லேருந்து என்னென்னா ஹீட் சப்ளை 100 கிலோவாட்ஸு, ஹீட் ரிஜெக்டட் வந்து 50 கிலோவாட்ஸு QR, ரைட்டா. அப்போ நம்ம W நெட் எவ்வளோன்னு தெரியும். இந்த இன்ஜின்லேருந்து வெளியில் போகிற அந்த இதை டைரெக்டாக ஒரு ஹீட் பம்புக்கு கொடுக்குறாங்க இன்புட்டாக. எல்லாம் அப்சல்யூட்லி எல்லாம் the entire work output for the heat engine is used to drive the reversible heat pump. அப்போ நம்ம இப்போ பம்பை தான் வந்து அனலைஸ் பண்ணணும். பம்போட ஹை டெம்பரேச்சர் 75 டிகிரி செல்சியஸ், கெல்வினா மாற்றிக்கோங்க. 273 + 75 என்ன வரும்? 348 கெல்வின். இது 17 டிகிரி செல்சியஸ். 273 + 17 290. 290 கெல்வின். ஓகே, இப்போ ஹீட் பம்பு கோல்டு பாடி, இதுதான் கோல்டு பாடி.
இது ஹாட் பாடி. கோல்டு பாடியிலேருந்து ஹீட்டை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி QE ஹாட் பாடிக்கு ஹீட்டை டெலிவர் பண்ணும். ஸோ அவங்க என்ன கேட்குறாங்க, ஹவு மச் ஹீட் இஸ் டெலிவர்டு, ஹவு மச் ஹீட் த ஹீட் பம்ப் டெலிவர்ஸ் டு ஹை டெம்பரேச்சர் சிங்க். இதுதான் ஹாட் பாடி, ஹை டெம்பரேச்சர். ரைட்டா? நம்ம இன்ஜினை அனலைஸ் பண்ண போகிறதில்ல, இன்ஜின்லேருந்து டைரெக்டாக நம்ம W நெட்டை கண்டுபிடிச்சிடலாம். இதை அப்படியே மறந்துடலாம். ஓகே, W net ஈக்குவல் டு QS மைனஸ் QR. அப்போ 100 மைனஸ் 50, ஸோ 50 கிலோவாட். ஸோ இதுதான் நெட் ஒர்க்கு டெவலப்டு பை த இன்ஜின். இன்ஜின்லேருந்து வந்த இந்த 50 கிலோவாட்டை அப்படியே இங்கே இன்புட் கொடுத்துட்றாங்க. ஓகே, ஸோ ஹீட் பம்ப்பு பார்த்தீங்கன்னா ஒர்க் இன்புட் இஸ் 50 கிலோவாட். High temperature is 348 Kelvin, low temperature is 290 Kelvin. இப்போ இதோட COP, ஏன்னா இது ரிவர்சிபிள்னு சொல்லிட்டாங்க. ரைட்டா? ரிவர்சிபிள் ஹீட் பம்ப்னு சொல்லிட்டாங்க. ஸோ இன் டர்ம்ஸ் ஆஃப் டெம்பரேச்சர் நம்ம எடுக்கலாம். COP ஆஃப் ஹீட் பம்ப் TH by TH minus TL. ஓகே, இப்போ COP ஆஃப் ரெஃப்ரிஜரேட்டரில் போட்டால் தான் நியூமரேட்டரில் லோ டெம்பரேச்சர் வரும். ஹீட் பம்புக்கு ஹை டெம்பரேச்சர் தான் நியூமரேட்டரில் வரும். டினாமினேட்டரில் ரெண்டுமே சேமாக தான் வரும், TH மைனஸ் TL தான் வரும். ஓகேவா? ரைட். இப்போ COP கண்டுபிடிங்க. 348 டிவைடட் பை 348 மைனஸ் 290. 348 divided by 348 minus 290. 6. COP க்கு இன்னொரு எக்ஸ்பிரஷன் இருக்கு. COP of heat pump is equal to heat delivered, right? Heat delivered divided by work input. இதே COP of refrigeratorனா heat extracted divided by work input னு வரும். heat pumpக்கு heat delivered divided by work input அப்படினு வரும். ரைட்டா? ஸோ heat delivered டைரெக்டாக நம்ம கண்டுபிடிச்சலாம். இதுலேருந்து 6 is equal to heat delivered by work input 50. So what is our heat delivered by the heat pump? 300 kilowatts. This is the answer. Delivered work. 300 kilowatt. Next problem. இந்த டயக்ராம் கொடுத்துட்டாங்க. இது வந்து ஒரு ஸ்டெடி ஃப்ளோ ப்ராப்ளம். ரைட்? ஸ்டெடி ஃப்ளோ எனர்ஜி ஈக்குவேஷனை யூஸ் பண்ண போகிறோம். ரைட்டா? ஸ்டெடி ஃப்ளோ எனர்ஜி ஈக்குவேஷன். So the inlet and outlet conditions of steam, adiabatic steam turbine are indicated in the figure. டயக்ராமை அவங்க கொடுத்துட்டாங்க. அந்த டயக்ராமில் இந்த வேல்யூஸ்லாம் கொடுத்துருக்காங்க. H1, V1. நம்ம நார்மலாக வெலாசிட்டிக்கு C1 யூஸ் பண்ணுவோம் இல்லையா? 160 மீட்டர் பர் செகண்ட். ஸோ அதே கொடுங்க C2. ரைட்? ஓகே. Z1 இது ஹைட்டு, ப்ரெஷர் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ரைட்டா? ஸோ அவங்க கேட்டிருக்க கொஸ்டின், முதல் கொஸ்டின் வந்து இஃப் மாஸ் ரேட் ஆஃப் ஸ்டீம் இஸ் 20 kg per second, பவர் டெவலப்டு எவ்வளோ அப்படின்னு கேட்டிருக்காங்க. டைரெக்டாக நம்ம ஸ்டெடி ஃப்ளோ எனர்ஜி ஈக்குவேஷன் டெல் H கொடுத்துட்டா நம்ம அந்த ஃபார்முலா எழுதிடலாம். டெல் U ப்ளஸ் டெல் PVலாம் தேவையில்லை. அப்படியே டேரக்டாக எழுதிடணுமா சார் இதுக்கு? ஆமாம். ஓகே. ஸோ நம்ம நார்மலாக இன் டர்ம்ஸ் ஆஃப் இன்டர்னல் எனர்ஜி பார்த்தா Q ஈக்குவல் டு W ப்ளஸ் டெல் U ப்ளஸ் டெல் PV ப்ளஸ் டெல் கைனடிக் எனர்ஜி ப்ளஸ் டெல் பொட்டன்ஷியல் எனர்ஜின்னு எழுதுவோம் இல்லையா? இதைத்தான் நம்ம டெல் Hன்னு எழுதிட்டோம். ஸோ உங்களுக்கு பவர் டெவலப்டுங்கிறது உங்களுக்கு மாஸ் ஃப்ளோ ரேட் அங்கே மல்டிப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா டைரெக்டாக இதிலே வந்துடும். ரைட்டா?
ஸோ இந்த W வந்து கிலோவாட்டில் இருந்துச்சுன்னா அதுதான் பவர், கிலோஜூல் பர் கேஜியில் இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் அதை ஒர்க்குன்னே சொல்லுவோம். ஓகேவா, அவ்வளோதான் வித்தியாசம். இப்போ அடியபேட்டிக் ஸ்டீம் டர்பைன் சொல்லிட்டாங்க. ஸோ வாட் வில் பி த Q? சார் கிலோஜூல் பர் கேஜியில் இருந்துச்சுன்னா ஒர்க்காகவே கன்சிடர் பண்ணுங்க சார். அதான் கிலோஜூல் பர் கேஜியில் இருந்துச்சுன்னா அது ஒர்க்கு, ரைட்டா? இதோட மாஸ் ஃப்ளோ ரேட்டை மல்டிப்ளை பண்ணிட்டு அது பவராக மாறும், ரைட்டா? அதாவது கேபிட்டல் W, அதாவது கேபிட்டல் W இஸ் ஈக்குவல் டு பவர் இன் கிலோவாட், ரைட்டா? கேபிட்டல் W என்னன்னா மாஸ் ஃப்ளோ ரேட் ஆஃப் ஸ்டீம் இன்டு ஸ்மால் W நெட். ஓகேவா? ஸோ நம்ம டைரெக்டாகவே இதை கண்டுபிடிக்க போகிறோம். பவர் டெவலப் தான் தேவை, டைரெக்டாகவே இதை கண்டுபிடிக்க போகிறோம் கேபிட்டல் W, ரைட்டா? அப்போ நம்ம இதை இது பண்ண தேவையில்லை, ரைட்? இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், அடியபேட்டிக் ஸ்டீம் டர்பைன் Q 0வா, அப்போ இது 0 ஆயிடுச்சு. கைனடிக் எனர்ஜி சேஞ்ச் இருக்கா, வெலாசிட்டி சேஞ்ச் ஆகுது, இருக்கு. பொட்டன்ஷியல் எனர்ஜி சேஞ்ச் இருக்கா, இருக்கு. ஓகேவா, அதை கொடுக்கலன்னா நெக்லெக்ட் பண்ணிடலாம். ஓகே, 0ன்னு போட்டுடலாம். கொடுத்துருக்காங்க, அப்போ அதை கன்சிடர் பண்ணணும். ஓகே, ஸோ 0 இஸ் ஈக்குவல் டு W ப்ளஸ், ஸோ W இன் கிலோவாட்லேயே உங்களுக்கு வந்துடுது. மாஸ் ஃப்ளோ ரேட் இன்டு H2 மைனஸ் H1, ரைட்டா? ஸோ இந்த H2 கேபிட்டல் H2 மைனஸ் கேபிட்டல் H1ங்கிறது மாஸ் ஃப்ளோ ரேட் இன்டு ஸ்மால் h2 மைனஸ் ஸ்மால் h1. அதே மாதிரி கைனடிக் எனர்ஜி 1/2 மாஸ் ஃப்ளோ ரேட் இன்டு C2 ஸ்கொயர் மைனஸ் C1 ஸ்கொயர் ப்ளஸ் மாஸ் ஃப்ளோ ரேட் இன்டு G இன்டு Z2 மைனஸ் Z1. பொட்டன்ஷியல் எனர்ஜி சேஞ்ச், அவ்வளோதான், டைரக்ட் சப்ஸ்டியூஷன். 1 hour லிமிட் எடுத்துக்கலாம் சார். ஓகே, இதில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டிவைட் பை 1000, ஏன்னா இது வந்து கிலோ ஜூல் பர் கேஜியில் இருக்கும். இந்த H2 மைனஸ் H1 கிலோ ஜூல் பர் கேஜியில் இருக்கும். ஸோ இந்த C2 ஸ்கொயர் மைனஸ் C1 ஸ்கொயர் வந்து ஜூல் பர் கேஜியில் தான் இருக்கும். அதனால் கிலோ ஜூல் பர் கேஜியாக மாற்றுறதுக்கு இங்கே ஒரு 1000. அதே மாதிரி இங்கே G இன்டு Z இதுவும் வந்து ஜூல் பர் கேஜியில் தான் இருக்கும். அதை கிலோ ஜூல் பர் கேஜியில் மாற்றுறதுக்காக ஒரு 1000. ஸோ உங்களுக்கு கைனடிக் எனர்ஜிலையும் பொட்டன்ஷியல் எனர்ஜிலையும் டிவைடட் பை 1000 போட்டுக்கணும். ஓகே, ஏன்னா அது ஜூல் பர் கேஜியில் தான் இருக்கும். ஜூல் பர் கேஜி அது ஜூல் பர் செகண்டில். ஓகே, ரைட். அதை போட்டுட்டோம் அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு டைரக்ட் சப்ஸ்டியூஷன். ஓகே, டைரக்ட் சப்ஸ்டியூஷனில் உங்களுக்கு W எவ்வளோ வருது அப்படின்னு சொன்னால் 12156.8 கிலோவாட். அவங்க கேட்டிருக்கிறது மெகாவாட்டில் கேட்டிருக்காங்க. ஸோ பவர் டெவலப்ட் இஸ் 12.156 மெகாவாட். ஸோ இந்த ஆப்ஷன் தான் கொடுத்துருக்காங்க, 12.156 மெகாவாட். ஓகே, ஸோ இதே கிவன் டேட்டா வச்சு அவங்க அடுத்த ப்ராப்ளமை கேட்குறாங்க. ஓகே, எப்படி கேட்டிருக்காங்க அப்படின்னு சொன்னால் டேட்டாஸ்லாம் இதே தானே சார்? டேட்டா இதே தான். இதே டயக்ராம் வச்சு அடுத்த ப்ராப்ளமில் என்ன கேட்டிருக்காங்கன்னா assume the above turbine to be part of a simple Rankine cycle. ஓகே, ஸோ இந்த டர்பைன் வந்து ஒரு Rankine சைக்கிளோட பார்ட். Rankine சைக்கிளில் 4 காம்போனன்ட் இருக்குது இல்லையா? Rankine சைக்கிளில் பாய்லரு, டர்பைனு, கண்டென்சரு, பம்ப். இதுதான் 4 பேசிக் எலமெண்ட்ஸ். பாய்லருக்கு ஹீட் சப்ளை பண்ணுறோம். ஸோ நம்ம அந்த டிஎஸ் டயக்ராம் பார்த்தோம் இல்லையா? 1ங்கிற பாயிண்ட் இதுதான், 2ங்கிற பாயிண்ட் எக்ஸிட் ஆஃப் த டர்பைன். டர்பைனில் தான் ஒர்க்கு டெவலப் ஆகுது உங்களுக்கு. ஸோ ஒர்க்கு டெவலப் ஆகுது. இது கண்டென்சரு, கண்டென்சரில் ஹீட் ரிஜெக்ட் ஆகுது, QR. இது QS, Q ஹீட் சப்ளை. பம்புக்கு நாம் பம்ப் ஒர்க்கை கொடுக்குறோம். ஸோ இதுதான் வந்து உங்களுக்கு பேசிக் ரேங்கைன் சைக்கிள் காம்போனன்ட் டயக்ராம். ரைட்டா? நம்ம இப்போ ஸ்டெடி ஃப்ளோ எனர்ஜி ஈக்குவேஷனை நம்ம இந்த டர்பைனுக்கு மட்டும் அப்ளை பண்ணியிருக்கோம். ரைட்டா? இந்த டர்பைனுக்கு மட்டும் அப்ளை பண்ணியிருக்கோம்.
இந்த டர்பைனை ஒரு ஸ்டீம் பவர் பிளான்ட்ல வச்சிருக்காங்க அப்படின்னு அடுத்த ப்ராப்ளம்ல சொல்றாங்க. ரைட்டா? ஸோ என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா டென்சிட்டி ஆஃப் வாட்டர் அட் த இன்லெட் டு த பம்ப் இஸ் 1000 kg/m3. Ignoring kinetic energy and potential energy of a specific work supplied to the pump எவ்வளவுன்னு கேட்குறாங்க. ஸோ இது ஒரு சிம்பிள் கொஸ்டின், அவ்வளோதான். ஒரே ஃபார்முலாவில் நமக்கு ஆன்சர் வந்துடும். இந்த டர்பைனை கொடுத்து நம்ம ஸ்டடி ஃப்ளோவை யூஸ் பண்ணி பவரை கண்டுபிடிச்சிட்டோம். ஓகே, assume the above turbine a part of steam power plant simple Rankine cycle. The density of water கொடுத்துட்டாங்க. பம்போட இன்லெட்ல density of water கொடுத்துட்டாங்க. Find the specific work that is applied to the pump. W பம்புக்கு என்ன ஃபார்முலா பார்த்தோம்? VF into del P. அதாவது VDP ஃபார்முலால இருந்து வந்திருக்கு. ரைட்டா? இன்டெகிரல் VDP ஃபார்முலால இருந்து இதை எடுத்துருக்கோம். ரைட்டா? ஃப்ளூயிடோட உங்களுக்கு பம்ப் உள்ள போகும்போது வாட்டரா இருக்கு, அதோட டென்சிட்டி 1000 சொல்லிட்டாங்க. அப்ப ஸ்பெசிபிக் வால்யூம் என்ன? டென்சிட்டி தான் 1000 kg/m3. ஸ்பெசிபிக் வால்யூம் வந்து m3/kg-யா? அப்ப 1/ρ வருமா? ஸ்பெசிபிக் வால்யூம் இஸ் 1/ρ. கரெக்ட்டா? So 1/1000 into பிரஷர் டிஃபரன்ஸ் என்ன இங்க கொடுத்திருக்காங்க. P1 என்ன P2 என்னன்னு ஆல்ரெடி இந்த டயகிராம்ல கொடுத்திருக்காங்க. அதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். கிலோ பாஸ்கல்ல எழுதுங்க. 3 மெகா பாஸ்கல்ல 3000 கிலோ பாஸ்கல் அப்படின்னு எழுதிக்கங்க. ரைட்டா? இது 70 கிலோ பாஸ்கல். 3000 minus 70 கிலோ பாஸ்கல். இது வந்து உங்களுக்கு m3/kg ல இருக்கும். இது வந்து கிலோ பாஸ்கல்ல இருக்கும். So that the value is in kilojoule/kg. வருது. கரெக்டா? 3.01. இது 1/1000 போட்டுக்கோங்க. 2.93. ஓகே, ஸோ இது மாதிரி இந்த மாஸ் ரேட் ஆஃப் ஸ்டீம் இதுக்கு 2 மார்க்கு, இதுக்கு 2 மார்க்குன்னு அவங்க ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க.